ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். குண்டலிகுமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி. விமலப்பட்டி கமலக்குட்டி புஸ்தக ருத்ராட்ச சஸ்தஹஸ்தபுட்டி காமாட்சி பக்ஷ்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி வைரிஞ்சி. ஹரி ஓம். பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். சிந்தூர அருண விக்கிரகாம் திரிநேனாம் மாணிக்யமௌலி ஸ்புரத்தாராநாயகசேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீனவக்ஷோருஹாம் पाणिभ्यामलिपूर्णरत्नचषकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नघटस्थरक्तचरणां ध्यायेत्परामम्बिकाम् अरुणां करुणातरङ्गिताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अणिमादिभिरावृतां मयूखैः अहमित्येव विभावये भवानीं ध्यायेत्पद्मासनस्तां विकसितवदनां पद्मपत्रायताक्षीं हेमाभां पीतवस्त्रां करकलितलसद्देमपद्मां वराङ्गीं सर्वालङ्कारयुक्तां सततमभयदां भक्तनम्रां भवानीं श्रीविद्यां शान्तमूर्तिं सकलसुरनुतां सर्वसम्पत्प्रदात्रीं सकुङ्कुमविलेपनामलिकचुम्बिकस्तूरिकां समन्दहसितेक्षणां सशरचापपाशाङ्कुशाम् अशेषजनमोहिनीम् अरुणमाल्यभूषाम्बरां जपाकुसुमभासुरां जपविधौ स्मरेदम्बिकाम्. லலிதா சஹஸ்ரநாமத்தில் நிராகாரமாக இருக்கக்கூடிய ரூபமில்லாதவளாக இருக்கக்கூடிய தேவியை உபாசனை செய்கிறதுனால, நிராகார ஸ்வரூப உபாசனையினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் முதல்ல நீராகா ராகமதனி அப்படிங்கிற 2 நாமங்களே பார்த்தோம். நீராகானா அவள் ராகமில்லாமல் இருந்து கொண்டு நம்மளை ராகமில்லாமல் செய்கிறாள் அப்படிங்கிற இந்த 17 தோஷங்கள் சொன்னோம். அந்த தோஷத்தில் முதல் தோஷமான ராகம் அப்படிங்கிற தோஷத்தை எப்படி நீக்குகிறாள் அப்படிங்கிறத நம்ம முதல் நாமத்தில் பார்த்தோம். இன்றைக்கி நாம் சிந்திக்கிறதுக்கு எடுத்துகிட்டு இருக்கக்கூடியது அடுத்த 2 நாமங்கள் 158, 59வது நாமங்கள். 158, 159வது நாமங்கள் என்னென்னா நிர்மதா மதநாசினி. இந்த 1000 திருநாமங்களில் ஆழமான தத்துவங்களெல்லாம் இருக்கக்கூடியது, நமக்கு ப்ராக்டிக்கலாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய நாமங்கள் இப்போ வந்துட்டுருக்கக்கூடிய நாமங்கள்லாம். இந்த 17 தோஷங்களை நீக்கினா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த தோஷத்தை நீக்கிறதுக்கு அவளே உபகாரம் பண்ணுறா. அவளே இருந்து அவளுடைய அனுகிரகத்தால் நம்ம தோஷத்தை நீக்கிறா. அப்போ நாம் அவளை எப்படி நாம் தியானம் பண்ணால் அவள் நமக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுவா அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளுடைய ஒரு சிந்தனையாக இருக்குது. என்ன மாதிரி அவளை நீராகாவாக நினைக்கிறப்போ, அவளுக்கு எந்த ஆசையும் இல்லாதவளாக நீராகாவாக அவளை நாம் நினைக்கிறப்போ அவள் நமக்கு ராகமதனியாக நம்மளுடைய ராகங்களை நீக்குகிறாள். அவளை அது மாதிரி இப்போ இன்றைக்கி பார்க்கக்கூடிய நாமம் ரொம்ப ஜாஸ்தியாக மனுஷங்களை போட்டு பாடாப்படுத்தக்கூடிய ரொம்ப பெரிய தோஷம் என்னவோ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற தோஷம் இந்த மனித குலத்தை எவ்வளவு தூரம் கீழே இழுத்து கொண்டு போக முடியுமோ அவ்வளவு கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய தோஷம். அதுதான் மமதை, மதம், அகந்தை, ஈகோ, எல்லாம் இது கர்வம், இதெல்லாம் மதம். இந்த மதத்தை எப்படி அவள் நீக்குகிறாள்? மதம்னா என்ன? அந்த மதம்ங்கிற தோஷத்தை நாம் எப்படி நீக்கிக்கிறது? அதை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். நிர்மதா மதநாசினி அப்படிங்கிற 2 நாமங்கள். நிர்மதா அப்படின்னா அவள் மதம் இல்லாதவளாக இருக்கிறாள். மதநாசினி மதத்தை நாசஞ்செய்பவளாக இருக்கிறாள். அவளுக்கு கர்வம் இல்லை,
நம்மளை கர்வம் இல்லாதவளாக செய்கிறாள். மிகப்பெரிய தோஷம் நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய, நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்மளை ஆட்டி வைக்கக்கூடிய இந்த தோஷத்தை அம்பிகை 2 நிலைகளில் இருந்து நீக்கிறாள். முதல் நிலை அவள் நிர்மதாவாக இருக்கக்கூடிய நிலை. அவள் நிர்மதாவாக இருக்கிறப்போ கருணையே வடிவமாக இருக்கா. அவளுக்கு ஏன் அவள் நிர்மதாவாக இருக்கா அப்படின்னு, அவளுக்கு கர்வம் இல்லை, அவளுக்கு மதம் இல்லை அப்படின்னா அவளுக்கு ஏன் கர்வம் இருக்கணும்? அவளுக்கு நிகரானவர்களோ அவளுக்கு மேலானவர்களோ யாருமே இல்லை. மதம்ங்கிறது என்ன? நம்மளை நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரையும் விட நாம் உயர்வானவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நாம் வச்சுக்கிட்டு அவங்களெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மதம், கர்வம், ஈகோ, இது எல்லாமே. ஸோ இப்போ நாம் ஏதோ நினச்சிக்கிறோம் இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் விட நமக்கு நிறைய தெரியும் அப்படின்னு. அந்த நினைப்பினால் உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, எனக்கு தெரிஞ்ச அளவு உனக்கு தெரியாது அப்படின்னு ஒருத்தங்களை ட்ரீட் பண்ணுறோமே, அதுதான். அப்போ நம்மளை உயர்வானவர்களாகவும் மற்றவங்களை தாழ்வானவர்களாகவும் நடத்தக்கூடிய நிலை தான் மதம்னு சொல்கிறோன்னா, இங்கே மற்றவர்கள்னு ஒன்றையே பார்க்காதவள் தேவி. தானே பலவாக விரிஞ்சிருக்கக்கூடியவள். இங்கே இருக்கக்கூடிய எதையும் இன்னொரு வஸ்துவாக பார்க்க தெரியாதவள் அவள். இன்னொரு வஸ்து இல்லை, அதனால் அவளுக்கு கர்வம் இல்லை. எல்லாமே இப்போது உங்கள் குழந்தை ஜெயிச்சதுன்னா நீங்கள் ஜெயிச்சதா நினைப்பீங்க இல்லையா? நீங்கள் அதே பக்கத்து வீட்டு குழந்தையாக இருந்ததுன்னா ஐயோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க பாரு அப்படின்னு இருக்குது. ஏன்னா உங்கள் குழந்தை ஜெயிச்சது நீங்களே ஜெயித்த மாதிரி இருக்குது. அப்போ அதில் உங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. அது ஏன்? அதுதான் தேவியினுடைய நிலை. அதனால் அவளுக்கு நிகரானவர்களும் இல்லை, அவளுக்கு மேலானவர்களும் இல்லை. அவள் ஏன் மேலாக நடந்துக்கணும், கீழாக நடந்துக்கணும், யாரையாவது கீழாக நடத்தணும், எந்த அவசியமும் இல்லை. மற்றவர்கள்ங்கிற எண்ணமே இல்லாதவளாக இருக்கிறாள். அதனால் அவள் நிர்மதாவாக இருக்கிறாள். அவளுக்கு மதம் இல்லை. மதம்னா எல்லாமே மதம் தான். கர்வமும் மதம் தான், அகந்தை, அகங்காரம், ஈகோ எல்லாமும் ஒன்று தான். இப்போது மத நாசினியாக இருக்கிறப்ப என்ன செய்கிறா அப்படின்னா, அவளுடைய குழந்தைகளாகிய நம்மக்கிட்ட அந்த கர்வமே இல்லாமல் வேரோடு எடுத்துடுறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஞானிகள் அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்கிறப்ப கூட அவங்க ஒன்றும் பெருசாக பற்றியா நான் சொன்னேன் எப்படி நடக்குது அப்படின்னு பேசவே மாட்டாங்க. நாம் ஒரு சின்ன காரியத்தை முடித்தோன்னா அந்த காரியத்தை நாமளே தான் செஞ்சோம் அப்படின்னு நினச்சிடுவோம். எப்போன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா, ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த காரியத்தை நம்மளுடைய முயற்சியில் மட்டும்தான் நடந்தது அப்படின்னு நினைப்போம். அதே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இது அகந்தை. நல்லா முடிஞ்சால் எல்லாம் என்னோட முயற்சி, நல்லா இல்லாமல் போனதுக்கு காரணம் தடைகள் அவங்க ஏற்படுத்தினாங்க, இவங்க ஏற்படுத்தினாங்கன்னு மற்றவங்க மேலே குறை சொல்கிறதாகட்டும், இல்லை இறைவனுக்கு கருணையே இல்லை அப்படின்னு சொல்கிறதாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்போ தான் வரும். சரி, நம்மளுடைய நாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம குழந்தைங்களும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் பக்தியோடு இருக்கீங்க, பாராயணங்கள் பண்ணுறீங்க, ஜபத்தப்பங்கள் பண்ணுறீங்க, வீட்டில் பூஜைகள் பண்ணுறீங்க, உங்கள் குழந்தை கடவுள் மறுப்பு பேசிச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அதே நான் நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன். குழந்தைங்க அவங்களா எடுத்து ஒரு பொறுப்பை செய்கிறாங்க, கோவிலில் எங்கள் பரம்பரையாக செஞ்சுட்டு வர்றதை இனிமேல் நான் செய்கிறேம்மா அப்படின்னு செய்கிறாங்க. அது கேட்குறப்போ சந்தோஷமாக இருந்ததுன்னு அன்றைக்கி கூட கிளாஸில் சொன்னாங்க. அது நமக்கு ஆனந்தத்தை கொடுக்குது. குழந்தைகள் வழிமாறாம். ஏன் இறைபக்தி இருந்தால் என்ன ஆகும்? அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்வாங்க. அதனால தான் கடவுள் பக்தி இருந்தால் நமக்கு திருப்தி ஆகிடுது. கடவுள் இல்லைன்னு சொன்னால் ஐயோ எந்த எக்ஸ்டென்ட்க்கு போவாங்களோ இவங்க தெரியலையே அப்படின்னு பயம் வருது. கடவுளை நம்புகிறாங்கன்னு உடனே ரைட் ஒரு தர்மத்தில் வாழ்வாங்க அப்படின்னு அதாவது நல்லது செஞ்சால் தான் நல்லது நடக்குங்கிறது எப்படியோ நம்ம மனசில் யார் சொல்லியோ இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லாரோட மனசுலையும் ஒருத்தங்களுக்கு கெடுதல் செஞ்சால் நமக்கு கெடுதல் நடக்கும், ஒருத்தங்களுக்கு நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது பதிஞ்சிருக்கு. இதை யாரும் தனித்தனியாக யார் வீட்லேயும் சொல்லி கொடுக்கல, எப்படியோ அது நமக்கு வந்துடுச்சு. அதுதான் பண்பாடும் கலாச்சாரமும் யாரோ சொல்லி கொடுத்து வரதில்லை, அது தானாகவே வந்துடுச்சு. எல்லா குழந்தைங்களுக்கும் பாவம் புண்ணியம் பற்றி தெரியுது. புண்ணியம் செஞ்சால் என்ன நடக்கும், பாவம் பண்ணால் என்ன நடக்கும், அது தானாகவே தெரியுது. இதெல்லாம் பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது நம்ம இயல்பாகவே நம்ம வார்த்தையில் வருது. அது குழந்தைங்களுக்கும் போயிடுது. நம்ம குழந்தைங்க அப்படி இருந்தால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நம்மள மாதிரியே இருக்காங்க குழந்தைங்கன்னு. அதுபோல் தேவிக்கும்
அவள் நிர்மதாவாக இருக்கிறதுனால குழந்தைகள் கிட்ட இருந்தும் அந்த கர்வத்தை வேரோடு எடுத்துட்டோன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே ஒரு நந்தவனமாக இருக்குமே, எந்த பிரச்சனையும் இல்லாமல். நீங்கள் எப்போ நீங்கள் ஒரு மற்றவர்கள்லேருந்து நான் வேறுபட்டவள் அப்படின்னு காமிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதுக்காக கூட்டத்தோடவே அப்படியே போயிடணும், எல்லாரும் முட்டாள் கூட்டமாக இருந்தால் அந்த கூட்டத்துக்கூடவே நாமளும் போகணும்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் அதில் தனிப்பட்டு நிற்கிறதுல கர்வம் உங்களுக்கு வரக்கூடாது. நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க, நான் எப்படி இருக்கேன் பாரு அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. ஆனால் எல்லாரும் தப்பாக போயிட்டு இருக்கிறப்ப நாம் சரியான வழியை தேர்ந்தெடுக்கிறது தப்பு கிடையாது. சரியான வழியை தேர்ந்தெடுத்து அப்பா இங்கே யாருமே இப்படி இல்லை, நீ தான் இப்படி இருக்க அப்படின்னு அது தப்பு கிடையாது. அதை நாம் சொல்லிக்கக்கூடாது. நீங்களாம் யாராவது வந்தீங்களா, நான் பாரு எப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அங்கே மதம் வருது, அங்கே கர்வம் வருது. அந்த மதம் நம்மளை நல்லபடியாக வாழ விடாது. மதம்னா என்ன அப்படின்னா, மதம்னா இங்கே ரிலீஜன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த மதம் கிடையாது. இது அகந்தைன்னு சொல்கிறது, செருக்குன்னு தமிழில் சொல்லுவாங்க. அது என்னமோ அந்த செருக்கு அப்படின்னு சொல்கிறப்பவே அது ஒரு ஒரு அந்த வார்த்தையே நமக்கு அப்படி ஒரு ஃபீலை தான் கொடுக்கும். அந்த தமிழ் வார்த்தையினுடைய அழகோ என்னமோ தெரியாது. செருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு திமிர் பிடிச்சி போயிருக்காங்க அப்படிங்கிற ஃபீலையே அந்த வார்த்தை கொடுக்கும். அகந்தை அப்படின்னு சொல்கிறோம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜ், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அழகு, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பதவி, ஏதோ ஒரு பவர், இதெல்லாம் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு ஆடுறதை தான் மதம்னு சொல்கிறோம். அறிவில் நான் ரொம்ப ஜாஸ்தி, அழகில் நான் ரொம்ப ஜாஸ்தி, எனக்கு எப்படி இருக்குது பார்த்தியா, என் பதவியை பார்த்தியா, என்னை யாரும் ஒன்றும் கேட்க முடியாது, என் பவர் என்ன தெரியுமா, இப்படி நாம் ஆடுறது தான் மதம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு யானைக்கு மதம் பிடிச்சா அது எப்படி தன்னையும் அழிச்சிக்கிட்டு மற்றவங்களையும் அழிக்குமோ அதே மாதிரி தான் மனிதனுக்கும் மதம்ங்கிற குணம் இருந்துட்டா அவனோட புத்தி சுத்தமாக வேலை செய்யாது. புத்தியைத்தான் இந்த மதம் போய் ஆக்கிரமிக்குது. புத்தியை மதம் ஆக்கிரமிக்கிறப்போ புத்தி வேலை செய்யாது. அப்போது என்ன ஆகும்? அப்போது யானைக்கு எல்லா நேரங்கள்லையும் பாகனுக்கு கட்டுப்பட்டு அவன் ஒரு சைகை செஞ்சால் அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணுமோ அதை செய்யக்கூடிய அந்த யானை மதம் வந்த உடனே அந்த புத்தியெல்லாம் அதுக்கு வேலை செய்யாமல் பாகனையே தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய யானைகள் இருக்குது. தன்னை தான் அழிச்சிக்குது. அதனால் எங்கேயாவது போய் விழுந்து எதையாவது உடைச்சி தூக்கி போட்டு தானும் காயப்பட்டு சுற்றி இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்தி அந்த யானை மதம் வந்தால் எப்படி நடந்துக்குமோ அதுக்கும் நாம் மதத்தோடு நடந்துக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதே மாதிரி தான் நாமளும் நடந்துப்போம். நீங்கள் புராணங்களில் பார்த்தா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த மதத்தினால் ஒவ்வொருத்தங்களும் என்ன செஞ்சாங்க அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம புத்தி அழிஞ்சிடும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மதம் இருந்தால் புத்தி அழிஞ்சிடும். புத்தி என்னைக்கும் கூர்மையாக இருக்கணும். புத்தி எப்பவும் சரியான முடிவுகளை எடுக்கணும். புத்தி எப்பவும் தயாரான நிலையில் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தயாரான நிலையில் புத்தி இருக்கணும். நம்ம இப்போ இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிறாங்களே அது கூட அப்படி தான். சீக்கிரமாக ஒருத்தங்க நம்மளை கோவப்படுத்திட முடியுது, சீக்கிரமாக ஒருத்தங்க நம்மளை அழ வச்சிட முடியுது, சீக்கிரமாக ஒருத்தங்க நம்மளை வருத்தப்பட வச்சிட முடியுது அப்படின்னா நமக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் கம்மியாக இருக்குன்னு தான் அர்த்தம். அவங்க கருத்தை அவங்க சொல்கிறாங்க, நம்மளை அது பாதிக்கணுமா, ஏன் பாதிக்கணும் அப்படின்னு கேட்கணும். நம்மளை கோவப்படுத்துறதுக்கு இன்னொருத்தங்களால் முடியக்கூடாது. நாம் கோபத்தை எப்படி தேவியானவள் ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னா அந்த அசுரனும் அவளுடைய குழந்தை தான். அவள் மேலே அவளுக்கு வெறுப்பெல்லாம் எதுவும் இல்லை. இருந்தாலும் வேகமாக குத்தணும்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டே போனால் குத்த முடியாது. அதுக்காக ஒரு கோபத்தை வரவழைச்சிக்கிறான். அந்த கோபத்தை வரவழைச்சாதான் திட்ட முடியும், அடிக்க முடியும், குத்த முடியும் சூலம் எடுத்து. அதுக்காக வரவழைச்சிக்கிறாளே தவிர அவளை யாராலையும் கோபப்படுத்த முடியாது. நமக்கு தேவையான ரொம்ப முக்கியமான இமோஷனல் இன்டெலிஜென்ஸில் இது ரொம்ப முக்கியமான குணம். இது நம்மளை மற்றவங்க ஹேண்டில் பண்ண விடக்கூடாது. நம்மளை மேனிப்புலேட் ரொம்ப சீக்கிரமாக கோவப்படுத்துகிறாங்க. எல்லாருக்கும் தெரியும் நம்ம என்ன சொன்னால் கோவப்படுவோம் அப்படின்னு. ஆனால் அவங்கள நம்ம ஒரு தடவை கூட அவங்கள ஃபெயில் ஆக வைக்கிறதில்ல, அவங்கள தோற்று போக விடுறதே இல்லை. ஒவ்வொரு தடவையும் அவங்கள நம்ம ஜெயிக்க வைக்கிறோம். ஏன்னா கரெக்டாக அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு தடவை இதை சொன்னால் இவங்களுக்கு கோவம் வரும், நம்மளை கோவப்படுத்துறதுக்காக அதை பேசுகிறாங்க, அவங்கள தோற்று போக விடாமல் நாமளும் கோவப்படுறோம். அங்கே என்ன ஆயிடுது? புத்தி வேலை செய்யாமல் போயிடுச்சு.
ஓ என்னையே இப்படி சொல்லிட்டியா, அதை சொன்னவனுக்கு கோவம் வரும், உடனே கோவம் வந்துருச்சு, அப்போ என்ன ஆயிடுச்சு, தோற்று போயிட்டோன்னு அர்த்தம். நாம் நினச்சி நாம் வரவழைச்சிக்கிட்டா கோவம் வரணுமே தவிர நம்மளை ஒருத்தங்க கோவப்படுத்த முடியக்கூடாது. அதே மாதிரி தான் எல்லா குணங்களும். நம்மளை தூண்டி விடுறதுனால நமக்கு ஒரு குணம் வரும் அப்படின்னா நமக்கு என்ன வித்தியாசம், இன்டெலிஜென்ஸ் இருந்து என்ன பிரயோஜனம்? ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த மதத்தை அவள் எப்படி இருக்கா அப்படின்னா, அவள் நிர்மதா, மதம் இல்லாமல் இருக்காளாம். ஏன் அவள் மதம் இல்லாமல் இருக்கா? இந்த பிரபஞ்சங்கள் மொத்தத்தையும் படைத்து காத்து திரும்ப கறந்து இதுக்கு அனுகிரகம் பண்ணி இவங்க எல்லாருக்கும் இவ்வளவு காரியங்களையும் எங்க ஒரு சின்ன அணுவில் இருந்து ஆரம்பித்து மிகப்பெரிய பெரிய தேவதைகள் வரைக்கும் எல்லாருக்கும் அருள் பண்ணுறான். அணுவிற்கும் அணுவாக இருந்து அது வரைக்கும் ஈஸ்வரர்கள் வரைக்கும் இவளுடைய அனுகிரகம் இருக்குது. ஈஸ்வரர்களுக்கு கூட இவள் அனுகிரகம் பண்ணுறான். நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து அப்படின்னு அபிராமபட்டர் சொல்கிறார். நான் என்னையும் ஒரு பொருளாக நினச்சி அப்படின்னா அவளுக்கு எவ்வளோ பொறுப்புகள் இருக்குது. ஈஸ்வரர்களையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியவள் அவள். இந்த எத்தனை அண்டங்களில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவள் நமக்காக இறங்கி வந்து அப்படிங்கிற அந்த பாவம் அது. என்னையும் நாயேனையும் ஒரு பொருளாக நயந்து வந்து அப்படின்னு அப்படி பார்த்தா இங்கே ஒவ்வொரு புழு பூச்சிக்கு கூட அவள் அப்படி தான் அனுகிரகம் பண்ணுறாள். அப்படி குட்டி பூச்சியிலிருந்து மிகப்பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்தையும் இங்கே அனுகிரகம் பண்ணி அவங்கள படைத்து காத்து எல்லாத்தையும் செய்யக்கூடிய அவள் நான் தான் இவ்வளவும் செய்கிறேன் அப்படின்னு அவளுக்கு மதம் இல்லையா? எவ்வளவு பெரிய வேலை யோசிச்சு பாருங்கள். இத்தனை அண்டங்களையும் காப்பாற்றணும், எல்லாத்தையும் கரெக்டாக நடத்தணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், என்ன கொடுக்கணுமோ கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டா உடனே உனக்கு கண் இல்லைன்னு திட்டுவாங்க யாராவது வந்து. அம்மா உனக்கு கண்ணே இல்லையா, நீ இதை செய்யலையா அதை செய்யலையான்னு கேட்பாங்க. அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும். இவ்வளவு குறிப்பறிஞ்சு எல்லாருக்கும் செய்யக்கூடியவள் நான் எப்படி காப்பாற்றுறேன் இந்த உலகத்தை அப்படின்னு நினைக்கலையாம் ஒரு தடவை கூட. ஆனால் நாம் குடும்பத்தில் என்ன பண்ணுறோன்னு யோசிச்சு பாருங்க. மதம்னா என்னன்னா ஒருத்தரையும் மதிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது. நான் யாரையும் மதிக்க மாட்டேன், எல்லாருக்கும் நான் தான் மேலே. மற்றவங்க கிட்ட இல்லாதது எல்லாம் என்கிட்ட இருக்குங்கிற திமிர். மற்றவங்களால செய்ய முடியாததையெல்லாம் நான் செய்ய முடியும், நான் செய்வேன், நான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற திமிர். மற்றவங்க கிட்ட அதை பெருமையாக பேசுறது, இதெல்லாம் மதம். அதாவது மற்றவங்க கிட்ட இல்லாத ஒன்று நம்மக்கிட்ட இருக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் மற்றவங்க கிட்ட இல்லாதது என்கிட்ட இருக்குன்னு பெருமை பேசுறது தப்பு. மற்றவங்களால செய்ய முடியாத காரியத்தை நாம் செய்யலாம். தெய்வ அனுகிரகத்தினால சில காரியங்கள் அப்படி செய்ய முடியும், யாராலையும் முடியாது, நீ வந்தால் தான் முடியும்னு கூப்பிடுறாங்கல்ல. அப்படி நாம் போய் செய்கிறோம்ல ஒரு காரியத்தை, நீ தாம்மா வரணும், இந்த பிரச்சனையை நீ வந்தால் தான் தீரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம போய் அதை செய்கிறோம். செய்கிறது தப்பானா அது தப்பு கிடையாது. ஆனால் யாராலையும் முடியாது, நான் செஞ்சுட்டேன் பார்த்தியா அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்கள், அங்கே தான் மதம் உள்ள வருது. யாராலையும் செய்ய முடியாத காரியத்தை நாம் செய்வோங்கிற நம்பிக்கையை ஒரு மனிதனுடைய மனசில் ஊட்டி நமக்கு அந்த திறனையும் கொடுத்து நமக்கு அந்த பெருமையை தேடி கொடுக்கிறவள் தேவி அப்படின்னு நினச்சோன்னா மதம் வராது. இது புரியவே இல்லை, இது எனக்கு கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் பார்த்தியா எப்படி நான் சொல்லிட்டேன். இல்லை, புரியாத ஒரு விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய திறனை தேவி நமக்கு அனுகிரகமாக கொடுத்துருக்கா. நமக்கு புரியாதது 1000 இருக்கும், ஆனால் இந்த நொடியில் இந்த சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய திறனை தேவி நமக்கு கொடுத்துருக்கா. அதை நினச்சோம், தேவி கொடுத்துருக்கா, தேவி கொடுக்குறா, தேவி நடத்துகிறாங்கிற எண்ணம் இருந்தாலே மதம் உள்ள வராது. ஸோ மற்றவங்களுக்கு இல்லாதது என்கிட்ட இருக்குன்னா எப்படி வந்தது சொல்லுங்கள். நீங்கள் வந்து நல்லா படிச்சிங்க, நல்ல பெரிய ஸ்கூலில் படிச்சிங்க. நான் என் அப்பா நல்ல ஸ்கூலில் எப்படி படிச்சிங்க? இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்ததுனால படிச்சிங்க. இந்த அப்பா அம்மாவை யார் சூஸ் பண்ணா? நீங்கள் சூஸ் பண்ணிங்களா? நீங்கள் சூஸ் பண்ணல இல்லையா? அப்போ அது உங்களோட முயற்சி எப்படி ஆகும்? நான் அழகாக இருக்கேன், அவ்வளோ அழகு, என்னை அப்படியே பார்க்குறவங்கெல்லாம் பாராட்டுறாங்க, இந்த அழகுக்கு உங்களோட முயற்சி என்ன? ஒன்றுமே இல்லை. இந்த மூக்கு ஏன் வந்தது தெரியாது.
இந்த கண்ணு ஏன் வந்தது தெரியாது. ஒன்று அது அமைஞ்சது, அது தேவியினுடைய அனுகிரகத்தில் அமைஞ்சது. இதில் நீங்கள் சம்பாதிச்சிருந்தாலே மதம் வரக்கூடாதுன்னா உங்களுக்கு எந்த பார்ட்டுமே இல்லை. இதில் நீங்கள் மதம் எப்படி வர முடியும்? ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதும் உங்களுடைய ரூபம் உங்களுக்கு கிடைச்சதும் கிட்டத்தட்ட ரெண்டுமே அவளுடைய அனுகிரகம் தான். செல்வம் சேர்த்துருக்கீங்க, அப்படியே நான் ஒரு கடை வச்சேன், அப்படியே லட்சமாக கோடியாக நான் டர்ன் ஓவர் எடுத்தேன் அப்படின்னா யாரால்? உங்களுக்கு பக்கத்தில் உங்களோட கடையே அதே விற்கிற பக்கத்து கடை வச்சோம் எழுந்துக்கவே இல்லை, எல்லாத்தையும் மூடிட்டு போயிட்டான். உங்களுக்கு இவ்வளோ வந்தது. பக்கத்து கடை, ஏன் அந்த கடைக்கு போனவன் நம்ம கடைக்கு வந்தவன் ஏன் அந்த கடைக்கு போகலை? நமக்கு கொடுத்த பிஸ்னஸை ஏன் அவனுக்கு கொடுக்கல? ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியம். இதில் உங்கள் பார்ட் என்ன? ஒன்றுமே இல்லை. நல்ல குழந்தைகள், என் குழந்தைங்கள்லாம் முத்தான குழந்தைகள், நல்ல குழந்தைகள். இதில் கர்வப்பட என்ன இருக்குது? அனுகிரகம். யாரோ கஷ்டப்படுறாங்க, அவங்க பிள்ளைங்கள்லாம் சொன்ன பேச்சு கேட்கல, ஏதோ தறி கட்டு போயிட்டாங்க. அவங்கள பார்த்து பரிதாபம் தான் படணும். ஐயோ போன ஜென்மத்தில் என்ன பாவமோ பாவம், அதனால இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு நினைக்கலாமே தவிர, உன் குழந்தைங்களாம் எப்படி உருப்படாமல் போயிடுச்சு பாரு, என் குழந்தைங்களாம் எப்படி முத்தாக இருக்குது அப்படின்னு பேசக்கூடாது. ஏன்னா நம்ம முயற்சியே இல்லை. இதில் எதுலேயுமே நம்ம முயற்சி இல்லை. நான் பாஸ் பண்ணிட்டேன் பார்த்தியா அப்படின்னா திருத்தரவனுக்கு நல்ல மூடில் ஆண்டவன் வச்சுருந்தான். அவன் ஏதோ வீட்டில் சண்டை போட்டு வந்திருந்தான், அப்படியே ஃபுல்லாக அடிச்சு விட்டு போயிருப்பான். இதில் உங்கள் பார்ட் என்ன வந்துச்சு? நீங்கள் எழுதுனீங்க தான், ஆனால் அவன் அடித்து போட்டுருந்தா என்ன பண்ண முடியும்? நீங்கள் நல்லா படிச்சுட்டு தான் போனீங்க, ஒரே டிராஃபிக் ஜாம், எக்ஸாம் ஹாலுக்கே போக முடியல, அரை மணி நேரம் லேட்டு, உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க, என்ன பண்ண முடியும்? இது யார் கையில் இருக்குது? உங்கள் முயற்சியாது. இப்போது அப்படி ஒரு டிலே ஆகி எக்ஸாம் ஹாலுக்கு போக முடியாமல் போய் அரை மணி நேரம் லேட்டாக போய் உள்ளே விட மாட்டேன்னு சொன்னால் அப்போ நமக்கு கடவுள் இருக்கிறது தெரியுது. நேராக போய் எக்ஸாம் எழுதிட்டா இப்படி ஒரு தடை இல்லாமல் நேராக போய் எழுத வச்சாலே அப்படின்னு நினைக்க நமக்கு மனசில்லை. தடை இல்லாமல் யாராவது நினைப்பீங்களா சொல்லுங்கள்? நல்லபடியாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தா, அப்பா ஒரு தடையும் இல்லாமல் டிலே எல்லாம் ஆகாமல் கரெக்டான நேரத்துக்கு போனேன், கரெக்டாக எழுதினேன், எல்லாம் தெய்வத்தினுடைய அனுகிரகம்னு யாராவது சொல்லுவீங்களா? நான் கரெக்டாக கிளம்பிட்டேன், அரை மணி நேரம் முன்னாடியே கிளம்பிட்டேன், நான் கரெக்டாக போயிட்டேன், எல்லாம் நான். எங்கேயாவது நிறுத்தினா மட்டும் கடவுள் பாரு, நான் அவ்வளோ நல்லா படிச்சுட்டு போனேன், என்னை கடவுள் எப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே என்ன நாம் செஞ்சு முடித்தாலும் அது நம்மளுடைய பெருமையாகிடுது. அதுதான் மதமாக மாறுது. எப்போ அது மதமாக மாறுதுன்னு சொல்லுங்கள். ஒரே ஒரு காரியத்தில் ஜெயிக்கிறப்போ அது வெற்றியினுடைய பெருமிதமாக இருக்கக்கூடியது. தொடர்ந்த வெற்றிகள் மதத்தை கொடுக்குது. ஒரு வெற்றி பெருமிதமாக இருக்குது. மேபி முதல் வெற்றிக்கு நீங்கள் நன்றி கூட சொல்லியிருக்கலாம் இறைவனுக்கு. ரெண்டாவது வெற்றி பெருமிதமாக இருந்திருக்கலாம். மூணாவது வெற்றி கர்வத்தை கொடுத்துருக்கலாம். 4, 5, 6 அடுத்து தொடர்ந்த வெற்றிகள் என்ன பண்ணுது? எனக்கு நல்லதே தான் நடக்கும், நான் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா நான் அவ்வளோ பிளெஸ்டுன்னு சொல்கிறப்ப கூட பரவாயில்ல, ஆனால் என்னோட திறமை அது அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ஆகிடுது? மதமாக ஆயிடுது. நிர்மதா அப்படின்னா மதம் இல்லாதவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது இவ்வளவு காரியங்களை செய்யக்கூடிய தேவிக்கு மதம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறப்போ நாம் என்ன பண்ணணும்? நாம் என்ன காரியம் செய்கிறோம்? எல்லாம் அவளுடைய அனுகிரகத்தில் செய்கிறோம். அப்போது நம்மளும் மதம் இல்லாமல் இருக்கணும். இவ்வளோ காரியத்தை செஞ்சுட்டு அவளுக்கு கர்வம் இல்லைன்னா நாம் அவள் செய்கிறதுல ஒரு துளி வருமா? 0.0000000% வருமா? அது கூட வராது. அவள் காரியங்களில் நம்ம செய்கிறது எங்கேயோ ஒன்றுமே செய்யலை, நம்மளே அவள் தான் இயக்கிறா. அப்படி இருக்கிறப்போ அவளே மதம் இல்லாமல் இருக்கிறப்போ அவள் நிர்மதானா நாம் கண்டிப்பாக தான் நிர்மதாவாக இருக்கணும். ஸோ நாம் நிர்மதாவாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றப்போ நாம் இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக ஆகிறோம். இது எப்படி நெருக்கமானவர்களாக ஆகிறோம் அப்படின்னா, ஒரு கதை உண்டு. எனக்கு கடவுளை தெரிய வைங்க, நான் கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு துறவிக்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு கடவுளை நீங்கள் காமிக்கணும் அப்படின்னு. அதுக்கு என்ன, ஒரு கப்பு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம். சரின்னு ஒரு கப்பு கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த கப்பில் டீ ஊற்றினாராம். நல்லா சரி நமக்கு குடிக்க கொடுக்க போகிறார் போல இருக்குது, நம்ம டீ குடிச்சிக்கிட்டே இவர் பேசுகிறத கேட்டால் கடவுள் தெரிஞ்சுக்கலாம் போல இருக்குன்னு அவர் உட்காந்துட்ருக்காரு. சரி ஊற்றி கொடுக்கட்டும் அப்படின்னு
டீ கப்பு ரொம்பிடுச்சு. ரொம்பினதுக்கப்புறமும் திரும்ப ஊற்றிக்கிட்டே இருக்கார். வெள்ளமாக போகுது, திரும்ப ஊற்றிக்கிட்டே இருக்கார். ரொம்ப கீழே போகுது பாருங்கள், நிறுத்துங்க ஊற்றுறத அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார் அந்த குரு கிட்ட. ஃபுல்லாக இருக்கிறதுல ஊற்ற முடியாதுல்ல. அது மாதிரி உன்னோட மனசு ஆல்ரெடி எனக்கு இது தெரியும், அது தெரியும், அது தெரியும், இது தெரியும்னு ரொம்ப இருக்கிறதுல திரும்ப ஊற்றுனா கீழே தான் போகும். முதல்ல காலியாவா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரோ. மனசை காலியாக வச்சுருந்தா தானே உள்ளே எதுவும் வர முடியும். மனசு நமக்கு காலியாகவே இல்லையா, அப்புறம் எப்படி உள்ளே வரும் எதுவும்? ஒரு குடம் இருக்குது, குடம் பூரா காற்று இருக்குது. நீங்கள் அதில் தண்ணி ஊற்றணுன்னா காற்று வெளியில் வந்தால் தானே. காற்று வெளியிலே வரமாட்டேன்னா அது எப்படி? ஆல்ரெடி காற்றால் ரொம்ப இருக்கக்கூடிய ஒன்று நீங்கள் தண்ணியால் ரொப்பணும்னா காற்று வெளியில் வரணும் இல்லை? இல்லைன்னா எப்படி நீங்கள் ரொப்ப முடியும்? தண்ணி ஆல்ரெடி ஏதாவது ஒன்றால் நிரம்பி இருக்கிறது, திரும்ப நீங்கள் நிரப்ப முடியாது. இப்போ அனுகிரகம் இருக்குது, தேவியினுடைய அருள் நமக்குள்ளே போகணும்னா, நமக்குள்ளே மதம் இருந்துச்சுன்னா உள்ளே போகாது. மதத்தை வெளியேற்றணும். நான் செஞ்சேன்னு இருக்கிற வரைக்கும் அவள் இருக்கிறது தெரியாது. இன்னொரு கதை ஒன்று சொல்கிறேன். சின்ன குழந்தையில நாமெல்லாம் கூட பண்ணியிருப்போம். சூரியனையே நான் மறைச்சிடுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். எப்படி சூரியனை மறைக்க முடியும்? இவ்வளோ பெரிய சூரியன் நீ எப்படி மறைப்ப அப்படின்னா, இப்படி கண்ணுக்கிட்ட இப்படி விரலை கொண்டு போய் வச்சுட்டு, அந்த பாருங்கள் இப்போ எனக்கு சூரியனே தெரியலையா, சூரியனை ஃபுல்லாக அவ்வளோ பெரிய சூரியனை நான் இப்படி 2 விரலில் இப்படி மறைச்சிட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொன்னான். 2 விரலில் மறைஞ்சது என்ன மறைஞ்சது? இவனுடைய பார்வை மறைஞ்சதே தவிர சூரியன் மறையலை. இப்படி மறைக்க முடியல சூரியனை, இப்படி தான் மறைக்க முடிஞ்சது. சூரியனை மறைக்கிறோம் அப்படின்னு நினச்சி நமக்கு பார்வையை மறைச்சிக்கிட்டோம். பார்வையை மறைச்சிக்கிட்டதுனால நமக்கு சூரியன் இருக்கிறது தெரியல. இப்போ நம்ம பார்வையை மறைக்கிறது எது? நம்மளுடைய அகந்தை. நம்மளுடைய அகந்தை நம்ம பார்வையை மறைக்கிறப்போ தேவியாகிய ஒளி உள்ளே இருக்கிறது நமக்கு தெரியாது. இந்த கையை எடுத்தீங்கன்னா, இந்த அகந்தையை எடுத்தீங்கன்னா, இந்த கர்வத்தை எடுத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே தேவி ஒளியால் நிறைஞ்சிருக்கிறது நமக்கு தெரியும். நாமளே தான் மறைச்சி வச்சுட்ருக்கோம். நாமளே பார்வையை மறைச்சி வச்சுக்கிட்டு சூரியன்லாம் இல்லைப்பா, சூரியனே ஒன்று இல்லை உலகத்தில் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் வேணால் பாருங்கள், சூரியனே இல்லைன்னா நீங்கள் பார்த்துட்டு சூரியன் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்படி பார்க்காதீங்க, இப்படி வச்சுட்டு பாருங்கள், சூரியனே இருக்காது. அப்படின்னா அப்போ சூரியன் இல்லையானா சூரியன் இருக்குது, நாம் அகந்தையால் அதை மறைச்சி வச்சுருக்கோம். அதை எடுத்துட்டா சூரியன் நல்லா தெரியும். ஸோ இங்கே அவள் நாம் எப்போ நிர்மதாவாக மாறுறோமோ அப்போ நாம் இறைவனுக்கு நெருக்கமாக ஆகிறோம், தேவிக்கு நெருக்கமாக ஆகிறோம். தேவி நமக்கு தெரிகிறா. ஸோ தேவி நமக்கு தெரியணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு வந்துட்டா அவள் நம்மளை நிர்மதாவாக பண்ணுறான். அதனால்தான் அதுதான் மதநாசினி. நமக்குள்ளே இருக்கக்கூடிய மதத்தை, அந்த அகந்தையை அவள் நீக்கி, அதாவது அவளே காலியும் பண்ணி அவளே அருளையும் ரொப்புறா. உள்ளே நம்ம எதையோ போட்டு ரொப்பி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அவளே காலி பண்ணுறா. அதுதான் மதநாசினி. மதத்தை அவளே நாசம் பண்ணி அதுக்குள்ளே அனுகிரகத்தை கொண்டு போய் சேர்க்குறா. இது ஒரு தண்டனையா? நாசம் பண்ணுறதுனாலே தண்டனை தானே. நாசினி அப்படின்னா ஏதோ நாசம் பண்ணுறா அப்படின்னு தெரியுது. அப்போ அது தண்டனையா அப்படின்னா, கொடுக்கறது எப்படி அனுகிரகமோ அதே மாதிரி எடுக்கிறதும் அனுகிரகம். கொடுக்கறது மட்டுமே அனுகிரகம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் எதையாவது கொடுத்துட்டே இருக்கணும்னா, இப்போ நாம் ஓட்டப்பானை வச்சுருக்கோம், அவள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் ரொம்பிடுமா? இந்த ஓட்டைகளை அடைக்கணும் இல்லையா, அப்போ தானே ரொம்பவும். அப்போ அங்கே ஒரு மராமத்து வேலை இருக்குது. அந்த வேலையை பண்ணாமல் எவ்வளவு கொடுத்தாலும் ரொம்பாது. அப்போ அதை முதல்ல செய்யணும். அதுதான் இங்கே இந்த ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபில் பண்ணுறது. என்ன ரிப்பேர் பண்ணுறா? மதத்தை நீக்கிறா. மதத்தை நீக்கிறது ஒரு அனுகிரகம். அப்புறம் அருளால் நிரப்புறது ஒரு அனுகிரகம். கொடுக்கறதும் அனுகிரகம், நீக்கிறதும் அனுகிரகம். நல்லதை கொடுக்கறது அனுகிரகம், கெட்டதை நீக்கிறதும் அனுகிரகம். கெட்டதை நீக்கிறது ஏன் அனுகிரகம்னா நம்ம முயற்சியால் அதை நீக்க முடியாது, அதனால் அது அனுகிரகம். நல்லதை கொடுக்கறது அனுகிரகம், அது நமக்கு புரியுது. ஏன் இப்போ நானே இதை மாற்றிக்க முடியாதா? நான் மாற்றிக்க முடியாது. அவள் மதநாசினியாக வரணுங்கிற வேண்டுதல் இல்லாமல் இறைவன், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இறை மறுப்பாளர்கள் யாரும் முக்கால்வாசி பேர் எந்த சக்திக்கும் பயப்படுறதில்லை. என்ன நினைக்கிறாங்க? பண்டாசுரன் மாதிரி வாழணும்னு நினைக்கிறாங்க. கிடைச்சது எல்லாத்தையும் கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நாம் தகுதியானவர்கள், நம்ம உழைப்பு இது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது? எல்லாத்தையும் கிராண்டடாக எடுத்துக்கிட்டே போனாங்கன்னா
அவங்களுக்கு அந்த பணிவு இருக்க மாட்டேங்குது, எந்த சக்திக்கும் பயம் இல்லை. அப்போது செல்வம் நமக்கு நிறைய விஷயங்கள் சேர சேர பாபங்களை செய்யறதுக்கு தான் தூண்டும். செல்வமும் சேர்ந்து பாவமும் செய்யாமல் இருக்கணும்னா இறை பக்தி இருக்கணும். இல்லைன்னா இந்த செல்வம் நம்மளை வேறு வழியில் தான் கூட்டிகிட்டு போகும். ஸோ நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான தீய குணங்களை நீக்கிறது அவளுடைய அனுகிரகமாக இருக்கிறது. மதநாசினி. யாரையும் மதிக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தவன் யார்? பண்டாசுரன். ஏன் அப்படி இருந்தான்? அவனுக்கு கிடைச்ச வரங்கள் அப்படி. அவ்வளவு வரங்கள், அவ்வளவு ஆற்றல் இருந்தது. ஏன்னா அவ்வளவையும் என்ன கேட்டார்? அந்த சாம்பல்லேருந்து செஞ்சார். அவனை மன்மதனை எரிச்ச சாம்பல்லேருந்து செஞ்சார். அதனால் மன்மதனுடைய அந்த குணங்கள் எல்லாம், ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிற குணங்கள் எல்லாம் அவனுக்கு இருந்தது. அழகு இருந்தது. அதோட ருத்ரனுடைய நெற்றிக்கண் எஃபெக்ட், அந்த குணங்களும் இருந்தது. சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணால் தகிக்கப்பட்டார் இல்லையா? ஸோ அந்த நெருப்பினுடைய குணங்களும் மன்மதனுடைய குணங்களும் ரெண்டுமே அந்த சாம்பலுக்கு இருந்தது. அதனால தான் பண்டாசுரன் அப்படி ஒரு ஆற்றலோடு வந்தான். சிவனுடைய பங்கு இருக்குது அதில். சிவனுடைய நெற்றிக்கண்ணினுடைய நெருப்பில் தான் எரிக்கப்பட்டிருக்கான். ஸோ அப்போ அவ்வளவு ஆற்றல், அவ்வளோ ஐஸ்வர்யம், நீண்ட ஆயுள். திரும்ப எப்போ யாரால் இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய யாராலையும் மரணம் இல்லை அப்படிங்கிற ஒரு நீண்ட ஆயுள், நினச்சது என்ன நினச்சாலும் அதை செய்யக்கூடிய திறன். இந்த 14 லோகம், இந்த அண்டத்துக்குள்ளே அவன் எங்கே வேணால் எப்போ வேணால் போயிட்டு வரலாம். தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், மனிதர்கள் யாரும் அவனை அழிக்க முடியாது. அவனோட மதத்தை அடக்கிறதுக்கு தேவி வந்தான். பண்டாசுர வதம்ங்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய பண்டாசுரனை அழிக்கிறது அப்படின்னு நிறைய தடவை பார்த்துருக்கோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய பண்டாசுரன் யாது? நம்மளுடைய மமதை, நம்மளுடைய கர்வம், நம்மளுடைய அகங்காரம், மதம். இதில் ஏன் நிர்மதா மதநாசினின்னு சொல்லணும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். ஏன் நிர்மதா மதநாசினின்னு சொல்லணும்னா, தேவியை நாம் எப்படி தியானம் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த அனுகிரகங்களைத்தான் தருவாளாம். தேவியை பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், ஈசானன், சதாசிவன் எல்லாரும் தேவியை ஒரு பெண்ணாக நினச்சாங்களாம். ஒரு பெண் தேவதை, ரொம்ப அழகான ஒரு பெண். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது. அவங்க படைப்பில் ஈடுபடுறாங்க, காக்கும் தொழிலில் ஈடுபடுறாங்க, ஒடுக்குதலில் ஈடுபடுறாங்க, அனுகிரகத்தில் ஈடுபடுறாங்க, திரோதானத்தில் ஈடுபடுறாங்க. இந்த நம்மளை இதிலெல்லாம் ஈடுபடுத்தி நம்மளை இதில் ஜெயிக்க வச்சு நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துட்ருக்கிறது ஒரு பெண், அழகான ஒரு தேவதை, அவள் ஒரு மகாராணி அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி ராஜராஜேஸ்வரியாக மனசுக்குள்ளே அவளை பாவம் பண்ணி அவளுக்கு பூஜைகள், அவளுக்கு மந்திர ஜபங்கள், யாகங்கள், ஹோமங்கள் எல்லாம் பண்ணுறாங்க இவங்க 5 பேரும். அதனால் என்ன ஆனாங்க? சாக்ஷாத் அந்த பராசக்தியினுடைய கட்டிலின் 4 கால்களாகவும் மேல் பலகையாகவும் ஆனாங்க. இந்திரன் என்ன பண்ணான்? ஒரு போருக்கு போனான் அசுரர்களோட. பயங்கரமாக போர் பண்ணி ஜெயிச்சான். ஜெயிச்ச உடனே என்னாச்சு? நான் ஜெயிச்சிட்டேன். கர்வம். ஜெயிச்ச உடனே முதல்ல என்ன வரும்? என்னை விட இங்கே ஆற்றல் மிக்கவர்கள் யாரும் இல்லை அப்படிங்கிற மமதை வந்துச்சு, அகந்தை வந்துச்சு அவனுக்கு. அந்த அகந்தை இருக்கிறப்போ ரொம்ப முக்கியமானவர்கள், ரொம்ப மதிக்க வேண்டியவர்களை கூட மதிக்காமல் போயிடுவோம். கண்ணே தெரியாது, கண்ணு மண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். நம்ம ஊரில் அந்த பழக்கம் உண்டு. ஆமாம், கொஞ்சம் ஏதாவது ஒன்று வந்துட்டு அவனுக்கு கண்ணு மண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கீழையும் பார்க்க மாட்டான், மேலேயும் பார்க்க மாட்டான், அப்படி தான் அர்த்தம். அப்படி அந்த இந்திரன் எல்லாத்தையும் ஜெயிச்சு அவ்வளோ ஒரு செருக்கோடு தான் இருந்தான். அப்படி யானை மேலே, ஐராவதம் அது மேலே உட்காந்து அவர் ஜாலியாக வந்துட்டுருக்கார். தேவிக்கு எங்கே மமதை தலை தூக்கி போகுதோ ஒரு தட்டு தட்டணுங்கிறது அவளுடைய நியதி. தூர்வாச முனிவரை அனுப்புகிறா. சுவாமிக்கு, ஈஸ்வரனுக்கு போட்ட மாலை பிரசாதம், நீ ஜெயிச்சுட்டு வந்திருக்க, இந்த ஈஸ்வரனுக்கு போட்ட மாலை அப்படின்னு
ஒரு தெய்வீக மாலை ஒன்று இந்திரனுக்கு கொடுக்குறார். அவன் கையில் இருந்த குச்சியால் அதை வாங்கி யானையோட கும்பஸ்தலத்தில் வைக்கிறான். எப்படி வாங்கியிருக்கணும்? இறங்கி இருக்கணும் கீழே. இந்த குச்சியால் வாங்கின்னு சொல்கிறப்ப எனக்கு மாணிக்கவாசகருடைய கதை ஞாபகம் வருது. ஆனால் அங்கே வாங்கினவர் ஈஸ்வரன், அதனால் அது அழகு, நமக்கு அது ஸ்டைல், அவ்வளோ அழகாக அனுபவிக்க முடிஞ்சுது. இங்கே வாங்கினது இந்திரன் மமத்தையால் வாங்கினான். மமத்தையால் அந்த குச்சியால் அதை வாங்கி யானையினுடைய கும்பஸ்தலத்தின் மேலே வச்சான். தெய்வீக மாலை இல்லையா, ஈஸ்வரனுக்கு போட்டு எடுத்து கொடுத்த மாலை பிரசாதமாக. மனம் அங்கேயே அவர் சுகந்தம் புஷ்டிவர்தனம் இல்லையா, அவரோட வாசனையும் அந்த மாலைக்கு வந்துடுச்சு. ரொம்ப வாசனை, அப்படியே வண்டுகள் நொயின்னு மேலே சுற்றுது. இந்த யானைக்கு எரிச்சல் வந்தது, மாலையை கீழே தூக்கி போட்டு மிதிச்சிருச்சு. அந்த வண்டு மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சம்னு கத்துனா அது யானைக்கு எரிச்சல் வந்தது. அதுக்கு யானைக்கு இந்த மாலை என்ன வண்டு என்ன அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஏதோ அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது, அது தூக்கி கீழே போட்டு மிதிச்சிடுச்சு. என்னாச்சு? துர்வாச முனிவர் சாபம் கொடுத்துட்டார். அதனால் இந்திரன் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இழந்தான். லக்ஷ்மி அவளை விட்டு அவர்கிட்ட வரவே இல்லை, பதவி இல்லை, எந்த வலிமை இல்லை. இந்திரனே வந்து வலிமைக்கு பேர் போனவன், வலிமை இல்லை, எல்லாத்தையும் இழந்தான். அவன் இல்லை, ராஜா இல்லாத நாடுன்னு உடனே தேவர்களையெல்லாம் அசுரர்கள் வந்து துரத்துனாங்க. இந்திரன் தெருவா அலைஞ்சான். கடைசியாக அம்மா கிட்ட வந்து சரணடைஞ்சான். அப்போது திரும்பவும் இந்திர பதவியை கொடுத்தாள். இங்கே தான் தேவி மதநாசினியாக ஆகிறார். இந்திரன் கஷ்டப்பட்டது அவனுக்கு தண்டனை கொடுத்ததுனால, அவனுக்கு கொடுத்த தண்டனையாது அவன் தெருவா தெரிஞ்சதுன்னா இல்லை. அவன்கிட்ட இருந்த மதம், அந்த கர்வங்கிற நோயை நீக்கணும்னா அவனுடைய அகந்தையை அழித்து அவனை தூய்மைப்படுத்தணும்னா அவனுக்கு புரியணும், நம்மளால் ஒன்றும் இல்லை, இங்கே தேவியால் தான் எல்லாம் நடக்குதுன்னு புரியணும். அதை புரிய வைக்க தான் தெருவா அலைய வச்சான். இப்போது அவனை இன்னமும் பியூரிஃபை பண்ணிட்டான். இதுக்கு முன்னாடி நல்ல பலத்தோட செல்வத்தோட அதிகாரத்தோடு இருந்தவன், அவன்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை இருந்தது, மதம். அந்த மதத்துக்காக ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்து வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பேல் மீளா காதல்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டி இருக்குது, அந்த கட்டியை ரிமூவ் பண்ண சொல்லி டாக்டர்கிட்ட போனால் அவர் சர்ஜரி பண்ணுறாரு. சர்ஜரி பண்ணுறப்போ வாளால் அறுத்து சுடுறாராம். அப்போ கூட அந்த டாக்டர் மேலே மீளா காதல். ஏன் மீளா காதல்? அவர் அதை கட் பண்ணி எடுத்தால் தான் நாம் உயிரோடு இருக்க முடியும். அப்போது மதம் ஒன்று தான் பிரச்சனையாக இருக்கு அவன்கிட்ட. மதத்தை நீக்கிட்டா அவன் பர்ஃபெக்டாக ஆகிடுவான், நல்லா ஆகிடுவான். அதுக்கு கஷ்டத்தை கொடுத்து அந்த மதத்தை நீக்கிறா. அப்போ அவகிட்ட எப்படி இருக்கணும்? மீளா காதலோடு தானே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்திரனுக்கு புரிஞ்சுதான், மதநாசினியாக இருந்து நமக்கு இப்படி ஒரு அனுகிரகத்தை அவள் பண்ணியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சு அப்போ அவள் நிர்மதாவாக காட்சி கொடுக்குறா இந்திரனுக்கு. அப்போ அவன் தன்னுடைய கர்வத்தை விட்டுட்டு, அம்மா நான் ஒன்றுமே இல்லை, எல்லாம் உன்னோடது தான் அப்படின்னு பணிவாக நின்னான். அப்போ தேவி நிர்மதாவாக இருந்து மதநாசினியாக இருந்தாள். தன்னுடைய பக்தன் அப்படி தலை குனிஞ்சு நிற்கிறத அவன் என்றைக்கும் அலோவ் பண்ணுறதில்ல. உடனே அவனுக்கு எல்லா செல்வங்களையும் பதவிகளையும் திரும்ப கொடுத்து இந்திர பதவியையும் திருப்பி கொடுத்து சரியாக்கிட்டா. ஆனால் மதத்தை நீக்குனா பாருங்க, அங்கே தான் அவளுடைய அனுகிரகம். என்னதான் அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தாலும் நான்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. எவ்வளவு நிலை உயரும் போது பணிவு கொள்பவன் மனித வடிவில் தெய்வம்னு சொல்லியிருக்காரு. நிலை உயரும் போது தான் பணிவு வரணும். நம்மளுடைய நிலை இன்னமும் கல்வியில் சிறந்தாலும், அழகில் சிறந்தாலும், செல்வத்தால் சிறந்தாலும், பதவிகளில் சிறந்தாலும் மேலே போக போக பணிவு ஜாஸ்தி ஆகணும். அவங்க தான் ஜெயிக்க முடியும். கர்வம் அதிகமாக போகிற போது என்ன ஆகும்? தோல்விகள் வரும், கண்ணு மண்ணு தெரியாமல் போயிடும். கர்வம் மதம் ஜாஸ்தியாக போனால் கண்ணு மண்ணு தெரியாமல் போயிடும், அப்போ தோல்விகள் தான் வரும். பண்டாசுரன் ஒரு எக்ஸாம்பிள். அப்போ நமக்கு சின்ன சின்ன தோல்விகளை எப்போ கொடுக்குறா? நாம் ஏதோ தப்பு பண்ணுறோம், எங்கேயோ ஆட ஆரம்பிக்கிறோம், எங்கேயோ பேச்சு மாறுது, எங்கேயோ நம்மளுடைய டோன் மாறுது, அப்போ தான் ஒரு அடி அடிக்கிறா. ஒரு அடி வாங்குறப்போ என்ன பண்ணணும்னு யோசிக்கணும்.
இமீடியட்டாக அதை சரி பண்ணி கொடுன்னு அவகிட்டையே கேட்கணும். அவகிட்ட கேட்டால் மட்டும்தான் அவள் அதை செய்ய முடியும். சரி, மதம்ங்கிறதுக்கு இது மட்டும்தானா அர்த்தம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் லைட் சைடில் இன்னும் என்னென்னலாம் அர்த்தம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மதன அசினி அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இதை பிரிக்கலாம் அப்படி. மதனாசினி அப்படிங்கிறத மதன அசினி, மதனாசினி. அசினின்னா சாப்பிட்றது. மதன அசினி அப்படின்னா, மதன அப்படின்னா ஊமத்தம்பூன்னு அர்த்தம். இது ஒரு இன்னொரு பொருள். இது ஒரு லைட்டர் சைடுக்கு இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மதன அப்படின்னா ஊமத்தை. ஊமத்தம்பூவை யார் தலையில் வச்சுருப்பா? மத்தமும் மதியும் நாகம் முடிமேல் அணிந்து என் உளமையே புகுந்த அதனால். மத்தம், ஊமத்தம் தான். மத்தமும் மதியும் நாகம் யார் அணிஞ்சிருப்பா? சிவபெருமான். சிவபெருமானுக்கு ரொம்ப விருப்பமான மலர் ஊமத்தை. அதான் மத்தம்னு அங்கே சொல்கிறது. இந்த மத்த மலருக்கு மதன அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு. ரசராஜயினி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு இதுக்கு, ஊமத்தைக்கு. அதாவது தங்கமாக மாற்றக்கூடிய தன்மை உண்டு இதனுடைய சாரை. இந்த ரசவாதம் தெரிஞ்சவங்க இந்த ஊமத்தையினுடைய சாரை எப்படியோ எதனுடையோ காம்பினேஷனில் யூஸ் பண்ணுறப்போ இது 3 உலகங்களையும் தங்கமாக மாற்றக்கூடிய தன்மை இதுக்கு உண்டாம். இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க. மதன அப்படின்னா ஊமத்தம்பூ. ஊமத்தம்பூ ரசவாதிகளுக்கு, அந்த அந்த அது அந்த ரசாயனம் தெரிஞ்சவங்களுக்கு அதை உபயோகப்படுத்தி என்னமோ பண்ணால் இந்த 3 உலகங்களுமே 3 புவனங்களையும் தங்கமாக்கக்கூடியது அந்த ஊமத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஈஸ்வரன் அது தலைமையில் விருப்பத்தோடு வச்சுருக்காராம். ஈஸ்வரன் தலைமையில் இருந்தாலும் தேவிக்கு விருப்பம்னாலும் ஒன்று தான், 2 பேரும் ஒன்று தான். அதனால் ஈஸ்வரனுக்கு விருப்பமானதுன்னா தேவிக்கும் அதே தான் விருப்பமானது. ஈஸ்வரன் தலைமையில் இருக்குன்னா பாதி தலை இவளோடது பாதி தலை இல்லையா? ஸோ இங்கே காமனாக தானே இருக்க முடியும். ஸோ 2 பேருக்குமே ஊமத்தை விருப்பமான மலராக இருக்குது. இப்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, சாதாரணமாக தெருவில் எந்த விதமான மதிப்பும் இல்லாமல் கிடக்கக்கூடிய ஒரு உலோகம், ஏதோ ஒரு டின்னுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு உலோகம் கீழே கிடக்கு. அதை யாரும் பார்த்தா கூட அதை இன்னும் எடுத்து யாரும் பத்திரப்படுத்த மாட்டாங்க. அப்படி ஒரு உலோகம் கிடக்கு. அந்த உலோகத்தை தங்கமாக மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க, உடனே யாரும் அங்கே பார்த்துட்டு சும்மா போவாங்களா? உடனே அதை எடுத்து பத்திரப்படுத்துவாங்க. தேவியானவள் தன்னுடைய பக்தர்கள், சாதாரணமான மதிப்பில்லாத ஒரு உலோகமாக இருக்கக்கூடிய பக்தர்களை தங்கமாக மாற்றிடுவாளாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய மதிப்பு இந்த உலகத்தில் உயர்ந்து போயிடும். அவளை நமஸ்காரம் பண்ணால் சாதாரண உலோகம் தங்கமாக மாறிடும். அதுதான் மதனாசினி. மதன அசினி ஊமத்தையே உள்ள சாப்பிட்டவள், அதாவது ஊமத்தையே அவளுடைய குணமாக இருக்குது. அசினினா சாப்பிட்றது. ஊமத்தையை முழுக்க அவள் இப்போ நான் ஒரு லட்டு சாப்பிட்டா என்ன, லட்டு நானாக ஆகிடுறேன் இல்லையா? லட்டு எனக்குள்ளே போச்சுன்னா என் ரத்தமாகிடுது. அப்போ நான் தானே அந்த லட்டு உள்ளே போனோடனே லட்டு நானாக ஆகிடுச்சு. அது மாதிரி இங்கே ஊமத்தை உள்ளே போனோடனே அவளே ஊமத்தையாகிட்டா என்ன ஆகுது? ஊமத்தைக்கு என்ன ஒரு குணம் இருக்குது? சாதாரண உலோகத்தை தங்கமாக்குது. தேவியானவள் சாதாரணமாக இருக்கக்கூடிய பக்தர்களை உயர்ந்த உலோகமாக, தங்கமாக, மதிப்பு மிக்கவர்களாக மாற்றிடுறாள். அப்படி மதிப்பு மிக்கவர்களாக மாற்றின உடனே அதுக்கு என்ன செய்கிறா? அதுக்கு தான் அவள் மதனாசினி. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அகங்காரங்களை எல்லாம் தூக்கி போட்டு அந்த தோஷங்களை எல்லாம் நீக்கிறப்போ நம்மளை மிக உயர்ந்த ஒரு மதிப்புமிக்க ஒரு உலோகமாக மாற்றி விட்டுங்க. ஒரு குணங்களை பாருங்கள், எந்த சந்தர்ப்பத்திலையும் தன்னுடைய குணங்கள்லேருந்து மாறாமல் இருக்கக்கூடியவங்கள் மேலே எல்லாருக்குமே ஒரு மரியாதை இருக்கும். ப்ராக்டிக்கலாக எவ்வளவோ பிரச்சனைகள் வரட்டும், நீ இப்படி இருக்கிறதுனால தான் இந்த குடும்பம் இப்படி இருக்குது அப்படின்னே சொன்னாலும், நீங்கள் இப்போ நம்ம அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியாக இருக்கார். லஞ்சம் வாங்க மாட்டார், யார்கிட்டையும் பொய் பேச மாட்டார், ஏமாற்ற மாட்டார், அப்படி ஒரு வேலை பார்த்துருக்காரு. அதனால நாம் எல்லாரும் வறுமையில் இருந்தோம். ஏன்னா பெருசாக சம்பாத்தியம் இல்லை. அவர் எல்லா இடத்துலையும் பகைச்சிக்கிறார். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை டிரான்ஸ்ஃபர். ஏன்னா லஞ்சம் வாங்குறவங்களுக்கெல்லாம் இடைஞ்சலாக இருந்தால் மாற்றி விட்ருவாங்க. இப்படியே டிரான்ஸ்ஃபர். ஒரு ஸ்கூலில் சேர்த்து படிக்க முடியாது. எல்லாம் 2 வருஷம், இங்கே 2 வருஷம், அங்கே 2 வருஷம், அங்கே ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. நமக்கே ஞாபகம் இருக்காது பாதி பேர். ஏன்னா புதுசாக 2 வருஷம் ஒவ்வொரு ஸ்கூலில் படித்தா எப்படி ஞாபகம்? அப்படி ஒரு நிலையில் இருக்கிறப்போ அந்த நிலையெல்லாம்
ஒரு வயசு வரைக்கும், ஒரு காலேஜ் முடிச்சு ஒரு கல்யாணம் ஆகி அந்த வயசு வரைக்குமே கூட மற்றவங்க எல்லாம் ஒரு நல்ல நிலைக்கு போகிறத பார்க்குறப்போ, எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒன்றும் அவ்வளோ விவரமே கிடையாது, அதனால் நாங்கள்லாம் கஷ்டப்படுறோம்னு சொன்னாலும் ஒரு வயசில் உங்களுக்கு தோணும் கண்டிப்பாக, இன்றைக்கி நாம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அப்பா செஞ்ச புண்ணியம். ஒருத்தரை ஏமாத்தினதில்லை. ஒரு இடத்துல நீங்கள் தலை நிமிர்ந்து அதை சொல்லுவீங்க, எங்கள் அப்பா ஒருத்தரை ஏமாத்தினதில்லை, ஒரு இடத்துல லஞ்சம் வாங்கினதில்லை, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவர் தன்னுடைய கொள்கையில் நின்னார். அந்த புண்ணியம் தான் இன்றைக்கி நாங்கள்லாம் நல்லாயிருக்கோம். அப்போது எப்பவும் அப்படி நிலை மாறாமல் நிற்கக்கூடியவங்களுக்கு இந்த உலகத்தில் எப்பவுமே மதிப்பு உண்டு. அப்போ தோஷங்களை நீக்க நீக்க நம்ம மதிப்பு உயர்ந்துக்கிட்டே போகுது. இப்போது ராகம்னு ஒரு தோஷத்தை நீக்கிட்டா, இப்போ மதம்னு ஒரு தோஷத்தை நீக்கிறா, தங்கமாக ஆக்கிட்டு இருக்கா, இன்னமும் உயர்ந்த உலோகமாக நம்மளை ஆக்கிட்டே இருக்கா. நம்மளுடைய மதிப்பு உயர்ந்து கொண்டே போகிறது. ஒரு ஸ்டேஜில் எல்லா தோஷங்களையும் அவள் நீக்கினதுக்கப்புறம் நம்மளை பார்த்தா அவளுக்கே ஆசையாக இருக்குமா, அப்பா எப்படி இருக்கால, இப்படி ஆக்கிட்டோம்ல நம்ம குழந்தைய அப்படின்னு. அப்போ சேர்த்துக்கிறான் நம்மளோ, வா என் கூட வந்து சேர்ந்துக்கோ, நானாவே ஆயிடு அப்படின்னு. அதுக்கு உண்டான ப்ராசஸ் இதெல்லாம். நாம் தான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம், நீ படிங்கிறோம், அடிக்கிறோம், திட்டுறோம். அந்த குழந்தை படித்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ஒரு வேலைக்கு போய் நிற்கிறப்போ அதை பார்த்த உடனே அப்பா நம்ம கடமையை செஞ்சிட்டோம்னு இருக்குல்ல, அது மாதிரி இருக்கான் தேவிக்கு, நம்மளை உயர்த்த அவளுக்கு. அதனால் அவள் மெனக்கெட்டு இந்த வேலைகளை நமக்கு செய்கிறா. அதனால் இந்த ஊமத்தை அப்படிங்கிற ஒரு பொருளும் இந்த மதன அப்படிங்கிறதுக்கு உண்டு. இன்னொன்று மதன நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம், காமம், ஆசை. மதன அசினி அப்படின்னா காமத்தை சாப்பிட்ருவா அப்படின்னு ஒரு அர்த்தம். மதன அசினி அப்படின்னா யார் தேவியை வழிபடுகிறார்களோ அவர்கள் காமத்தை எளிதாக கடந்து விடுவார்கள் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொருத்தங்களும் ஆசைகளை விடுறதுக்கு போராடிட்டு இருக்கிறப்போ இவங்களுக்கு ஆசைகளே தோன்றாது. தேவியினுடைய பக்தர்களுக்கு விருப்பங்களே இருக்காது, ஆசைகளே தோன்றாது. இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இங்கே தான் இருக்கணும், அங்கே தான் இருக்கணும், எதுவுமே இல்லை. அப்போது அவள் என்ன கொடுத்தாலும் பிரசாதம் அப்படின்னு ஆயிடுது. அவள் என்ன கொடுத்தாலும் பிரசாதம்னு ஆயிட்டா அவங்க மன்மதனை தாண்டிட்டாங்கன்னு தானே அர்த்தம். நமக்கு விருப்பங்கள் இருக்குல்ல, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். தேவியினுடைய பக்தர்கள் இதுதான் வேணும்னு கேட்குறதில்ல. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தேவியோட பக்தர்களுக்குன்னா, என்ன கொடுக்க போகிறா அடுத்ததுங்கிற அந்த ஒரு க்யூரியாசிட்டி தான். அடுத்து என்ன பண்ண போகிறா, என்ன பண்ண போகிறான்னு பார்க்குறதுல இருக்கக்கூடிய ஆர்வமே தவிர எனக்கு இதுதான் வேணுங்கிற சாய்ஸ் இல்லை, நமக்கு இல்லை. நம்ம நினைக்கவே இல்லை. தேவியினுடைய பக்தர்களுக்கு எனக்கு இது கொடுக்குறியா அப்படின்னு கேட்க தோணலை. ஏன் தோணாதுன்னா அவளுக்கு தெரியாததா. நாம் கேட்டு தப்பாக போகலாம், ஆனால் அவள் கொடுத்து ஒரு காலம் தப்பாக போகாது. இது வரைக்கும் நாம் கேட்டதையே அவள் கொடுத்தா, அவள் இஷ்டத்துக்கு அவள் எடுத்துகிட்டு போனான். இப்போ அதே மாதிரி அவள் என்ன செய்கிறாலும் செய்யட்டும், அதில் சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு குணம். ஸோ இது வந்து காமத்தை எளிதாக, விருப்பங்கள் இருந்த வேண்டுதல்கள் உடனே அதுக்காக என்ன பாராயணம் பண்ணணும், இதை என்ன செய்யணும், கோயிலில் போய் உருளவா, என்ன செய்ய அப்படின்னு ஒரே எல்லாமே என்ன ஆசையினுடைய வெளிப்பாடுகள். ஆசையை எளிதாக கடந்துடலாம். அவள் தேவியினுடைய பக்தர் மதன அசினி, ஆசைகளை எளிதாக கடக்க வச்சுடுவா, காமத்தை எளிதாக கடக்க வச்சுடுவா. அவள் என்ன சொல்லியிருக்கா மன்மதன் கிட்ட, என் பக்தர்களை தவிர மிச்சம் எல்லார்கிட்டையும் நீ போய் ஜெயிச்சுக்கோ அப்படின்னு தானே சொல்லியிருக்கா. அப்போ அவளுடைய பக்தர்களை சேஃப்டி பண்ணிட்டால, அதுதான் மதன அசினி. அவள் பக்தர்களை எல்லாம் சேஃப்டி பண்ணிவிட்டு மிச்ச பேர்கிட்ட நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, ஏன்னா மிச்ச பேரை வச்சு தான் அவள் ட்ராமா நடத்தணும், அவங்கக்கிட்டலாம் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ இங்கே மதன அசினி அப்படிங்கிறது காமத்தை எளிதாக கடக்கலாம், அதனால் வைராக்கியம் சீக்கிரமாக ஏற்படும் அப்படின்னு ஒரு அர்த்தம். இதில் பின்னாடி ஒரு நாமத்தில் அதிகர்விதா அப்படின்னு ஒரு நாமம் உண்டு லலிதா சஹஸ்ரநாமத்தில். அதிகர்விதானா அதீதமான கர்வத்தோடு இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். இது கான்ட்ராவா இல்லை? கர்வமே இல்லைன்னு இங்கே சொல்லிட்டு ஒரு 500 ஸ்லோகம் போன உடனே 500 நாமங்கள் தாண்டி அதிகர்விதா அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா தேவியை மட்டும் சொல்லலாம். ஏன் தேவியை சொல்லலாம் அப்படின்னா,
பகலும் நீ, இரவும் நீ, நல்லதும் நீ, கெட்டதும் நீ, மிக பெரியதும் நீ, மிக சிறியதும் நீ, ரொம்ப பழசும் நீ, ரொம்ப புதுசும் நீ. அப்படி தானே சொல்கிறோம் பரம்பொருளே. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பழசுன்னு சொல்லி புதுசுன்னு ஒன்று எப்படி சொல்ல முடியும்? சின்னதுன்னு சொல்லி பெருசுன்னு எப்படி சொல்கிறோம்? அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாயின்னு எப்படி சொல்கிறோம்? அணுவா அப்பாலா? அப்பால்னா எல்லாத்தையும் தாண்டி, அணுவிற்கு அணுவாக இருக்கக்கூடியவள் எல்லாத்தையும் தாண்டி அப்பாலுக்கும் அப்பாலாக இருப்பாள்னா கான்ட்ரா இல்லையா? அப்படின்னா பரம்பொருளாகியதே விஷயத்தை சொல்கிறப்போ ரெண்டையுமே சொல்லணுமா. ஏன்னா ரெண்டு நிலையிலையும் அந்த பரம்பொருள் இருக்குது. பரம்பொருளை பற்றி சொல்கிறப்போ ஒரு எக்ஸ்ட்ரீமை மட்டும் சொல்ல முடியாது. நீ ரொம்ப நல்லவள்னு சொல்ல முடியாது. நல்லவளும் நீ தான், கெட்டவளும் நீ தான். நீ வெளிச்சம், இருட்டும் நீ தான், வெளிச்சமும் நீ தான். அதிகர்விதாவும் நீ தான், நிர்மதாவும் நீ தான். ஏன்னா பரம்பொருள் ஒரு நிலை இருக்குன்னாலே அது பரம்பொருள் தானே. கர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குன்னா அந்த நிலையும் பரம்பொருள் தானே. அந்த இடத்துல பரம்பொருள் இல்லாமல் வேறு ஏதாவது ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அவள் அல்லாது வேறு ஒன்று இல்லைன்னா கர்வத்தோடு இருக்கக்கூடிய நிலையும் அவள் தான், கர்வம் இல்லாமல் இருக்கிற நிலையும் அவள் தான். இருட்டும் அவள் தான், வெளிச்சமும். அப்போ இருட்டெல்லாம் அவள் கிடையாது அப்படின்னு சொல்லிட முடியுமானா அது எப்படி? இருட்டுன்னு ஒன்று இருக்குன்னா அங்கேயும் தேவி இருக்கா. ஸோ பரம்பொருளை சொல்கிறப்போ அணோரணியான் மகத்தோமகியான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அணோரணியான்னா அணுவிற்கு அணுவாக இருக்கக்கூடியவன், மகத்தோமகியான்னா எல்லாவற்றிற்கும் பெரிதாக இருக்கக்கூடியவன். குட்டியோண்டு இருக்கிறதும் அவள் தான், மிக பெரியதாக இருக்கிறதும் அவள் தான். இங்கே இருக்கக்கூடிய நல்ல குணங்களும் தேவி தான், கெட்ட குணங்களும் தேவி தான். வெறுமனே கெட்ட குணங்களாக இந்த உலகத்தை நிறைச்சி வைக்கலை, வெறுமனே நல்ல குணங்களாக நிறைச்சி வைக்கலை. ஒரு ரசமான ஒரு ட்ராமாவாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரெண்டுமாகவும் தேவியே இருக்கா. அதனால் இங்கே அந்த அதிகர்விதா அப்படிங்கிற ஒரு நாமமும் இங்கே வருது. இன்னொன்று மதன அப்படின்னா தீவிரமான கவலை அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. மதன அசினின்னா இங்கே எதை சாப்பிட்றா? அந்த தீவிரமான கவலைகளை முழுங்கிடுறா. அவள் முழுங்கிடுறதுனால நமக்கு அது வர்றதில்லை. அவளுக்கு ஒன்றும் கவலையெல்லாம் கிடையாது. அவளுக்கு தீவிரமான கவலைகள்லாம் கிடையாது. சாதாரண கவலை கூட கிடையாது அவளுக்கு. நமக்கு சாதாரண கவலைகள் நிறைய உண்டு, தீவிரமான கவலைகள் நிறைய உண்டு. தீவிரமான கவலைகள் எல்லாம் ஃப்யூச்சரை பற்றி, கிட்டக்க இருக்கிற ஃப்யூச்சரை பற்றி லேசான கவலைகள் எல்லாம். அதாவது இன்றைக்கி என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்குங்கிறதெல்லாம் லேசான கவலைகள். அடுத்த வருஷம் என்ன ஆகும், 20 வருஷம் கழிச்சு என்ன ஆகுங்கிறதெல்லாம் தீவிரமான கவலைகள். ரெண்டுமே இருக்குது நமக்கு. அதனால் நமக்கு எல்லாமே உண்டு. இந்த தீவிரமான கவலைகள் எல்லாம் அவளுக்கு இல்லை, அவள் நமக்கும் கொடுக்கறதில்ல. இப்போது 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறப்போ 10 வருஷம் அவளுக்கு முதல்ல நமக்கு வாழ்க்கையை கொடுக்கட்டும், ஆயுசை கொடுக்கட்டும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு வருது இல்லையா? அப்போ நமக்கு அந்த கவலை இல்லை. 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், 10 வருஷம் கழிச்சு எங்கே இருப்போம், நம்மளை யார் பார்த்துப்பா, நமக்கு என்ன வருமானம் இருக்கும், எந்த இடத்துல இருப்போம், எதுக்கு இப்போ அந்த கவலை? அவள் தான் இருக்கா, அவள் தான் பார்த்துக்க போகிறா, எப்படியோ பார்த்துப்பா. சரி, நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃப்யூச்சரை பற்றி என்ன கவலை? நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், ஒரு சாயங்காலம் என்ன செய்ய போகிறோம், வேணால் கொஞ்சம் நேரம் எடுத்து மனசில் வச்சு வருத்தப்பட்டுக்கலாம் ஆசையாக இருந்தால். இல்லைன்னா அதுவும் இல்லாமல் இருக்கலாம். அதுவும் இல்லாமல் இருக்கிறது ஞானம். ஆனால் வேணும்னா ஆசைக்கு நான் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி என்ன போகிறோம், ஏதோ பிளான் பண்ணலாம். உங்கள் பிளான்லாம் நடக்காதுன்னு வச்சுக்கோங்க, இருந்தாலும் பிளான் பண்ணலாம். இந்த நியூ இயர் வந்துச்சு, எவ்வளோ பிளான் போட்டிருப்பீங்க, எவ்வளோ ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்பீங்க. 9 நாள் ஆச்சு, இப்போவே காற்றுல போயிருக்காது அதெல்லாம். இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம் நியூ இயர் வந்து. ரெசல்யூஷன் எப்போ 31ஆம் நைட்டு எடுத்திருப்பீங்க, ஆச்சு 1ஆம் 9 நாள் ஆகிடுச்சு. 9 நாள்லாம் ஒரு ரெசல்யூஷனை கண்டினியூஸாலாம் செய்ய மாட்டோம். ஆனால் பிளான் எல்லாம் 31ஆம் உட்காந்து எழுதியிருப்போம். இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. இந்த பிளானே நம்மளால் ஒரு வாரத்துக்கே நம்மளால் பிளான் பண்ண முடியாது. நான் போன வாரம் தான் சொன்னேன், எந்த லீவுமே போடாமல் கண்டினியூஸாக கிளாஸ் எடுத்து எல்லாத்தையும் முடிக்கிறோம் அப்படி. என்னாச்சு, எடுக்க வேண்டிய கிளாஸே எடுக்க முடியல. ரெகுலராக போயிட்டுருக்கிற கிளாஸே 4 நாள் லீவ் விட்டாச்சு. இது ஒரு சின்ன பிளான் கூட நம்மளால் பண்ண முடியாது. அவளுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் ஒரு பிளான். இதில் நம்மளுடைய அலட்சியமானா எனக்கு கிளாஸ் எடுக்காமல் இருக்கிறதுங்கிறது பெரிய சந்தோஷத்தை கொடுக்காது.
கண்டினியூஸாக காலையிலேருந்து நம்ம எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டோன்னா தான் திருப்தியாக இருக்கும். ஆனாலும் செய்ய முடியாது, ஏதோ ஒரு தடை வரும், பிளானே பண்ண முடியாது நம்மளால். அதனால் ஒரு 15 நாளைக்கு பிளான், ஒரு மாதத்துக்கு பிளான்லாம் இல்லாமல் காலையில் எழுந்து அன்னைக்கு உண்டான ஒரு நாள் பிளானையாவது உருப்படியாக பண்ணலாமா அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் நான். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி ப்ரொடக்டிவாக என்ன செய்யலாம், டைமை வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி ப்ரொடக்டிவாக என்ன செய்யலாம், எல்லா பிரச்சனைகளுக்கும் நடுவில் நம்ம வேலையை எவ்வளோ பார்க்க முடியும் இன்றைக்கி அப்படிங்கிறது வரைக்கும் மட்டும் பார்ப்போம், நாளைக்கு பற்றி வேணாம் கவலையே அப்படின்னு. அது மாதிரி இங்கே தேவியானவள் எவ்வளவு பிளான்ஸ் நீங்கள் போட்டு வச்சாலும் அதுக்கெல்லாம் நாம் தான் உட்காந்து கவலைப்படணும். அவளுக்கு அதெல்லாம் இல்லை, அவள் நடத்துகிறபடி அவள் நடத்திக்கிட்டே இருக்கப்பட வாழ்க்கையை. ஸோ இந்த மதன அசினி நம்மளுடைய தீவிரமான வருத்தங்களை எல்லாம் நீக்கக்கூடியவளாக இருக்கிறாள். பண்டாசுரன் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய, பண்டாசுர வதம்ங்கிறது ஜீவன்கிட்ட இருக்கக்கூடிய, அதாவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அகந்தையை அழிக்கிறது தான். அகத்தை வேறொருப்பாய் அருணாச்சலா அப்படின்னு, அந்த அகம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அகந்தை. அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறொருப்பாய் அருணாச்சலா. அந்த அகம் தான் பண்டாசுரன். அந்த பண்டாசுரனை தான் இங்கே அழிக்கிறா தேவி. அவன் அழிந்தப்புறம்தான் இந்த உலகம் திரும்ப தர்மத்தின் பிடிக்கு வந்தது. அதனால தான் அவள் மதநாசினி. மமதை இருந்தது அவன்கிட்ட. அவன் யார்? நாம தான். நமக்குள்ளே தான் மமதை இருந்தது. நமக்குள்ளே மமதை இருக்கிற வரைக்கும் நமக்கு அதர்மத்தின் வழியில் போனோம். அதை இப்போ அழிச்சிட்டா. அப்போ பண்டாசுர வதமாச்சு. இப்போ தர்மம் திரும்ப வந்துருச்சு. இங்கே உபனிஷத்தில் கேனோபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத் உண்டு. இதெல்லாம் தேவியோட உபனிஷத்துகள். உபனிஷத்துகளில் தேவியை பற்றின உபனிஷத்துகள் இந்த கேனோபனிஷத். இதெல்லாம் இதில் இந்திரனுடைய கதை மாதிரியே தான் அசுரர்களை எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தாங்களாம் 3 பேரும். யார்? அக்னி, வாயு, இந்திரன். இதை நீங்கள் தேவி மகாத்மியம் படிக்கிறப்போ ஆரம்பத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் படிப்போம். பர்டிகுலராக இந்த கேனோபனிஷத்தில் வர்ற இந்த இன்சிடெண்ட்டை தேவி மகாத்மியத்தில் படிப்போம். அக்னி, வாயு, இந்திரன் 3 பேரும் பயங்கரமான வெற்றி அசுரர்களுக்கு எதிராக. முடிஞ்ச உடனே பயங்கரமான வெற்றி அடைஞ்சோம் நாங்கள், எங்களுடைய பலத்தால் அசுரர்கள் வீழ்ந்தார்கள், எங்கள் பலத்துக்கு ஈடு இணையே கிடையாது அப்படின்னு பயங்கர கர்வத்தோடு இருந்தாங்களாம் அவங்க 3 பேரும். அவங்க கர்வத்தை அடக்கணுமே. அதாவது அசுரர்கள் ஒரு விதமான த்ரெட்டுனா, ஒரு பயமுறுத்தல்னா, இந்த கர்வத்தோடு இருக்கக்கூடிய தேவர்கள் ஒரு விதமான பயமுறுத்தல் இந்த பிரபஞ்சத்துக்கு. யாரா அசுரர்களுக்கு கர்வம் இருந்தால் நடக்கிற டேமேஜை விட தேவர்களுக்கு கர்வம் இருந்தால் டேமேஜ் வேணால் கம்மியாக இருக்கலாம் இந்த பிரபஞ்சத்துக்கு. ஆனால் டேமேஜ் வர்றது தான். மனிதர்களுக்கு இருந்தாலும், யக்ஷ கிண்ணறர்களுக்கு, கிம்புருஷர்களுக்கு, தேவர்களுக்கு இருந்தாலும், அசுரர்களுக்கு இருந்தாலும் பர்சன்டேஜ் ஆஃப் அந்த டேமேஜ் வேணால் குறையும் கூடுமே தவிர டேமேஜ் தான். ஸோ இங்கே இவங்களுடைய கர்வத்தை நீக்கணும் இவங்க 3 பேரையும். அப்போ ஒரு யக்ஷரூபமாக தேவி வருகிறாள். ஒரு பூதம் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் யக்ஷரூபம்னா. அப்படி ஒரு ரூபத்தோட தேவி வரா. ஒரு குட்டி துரும்பு அங்கே வைக்கிறா. நீங்கள் 3 பேரும் பலசாலிகள், ஆனால் 3 பேரில் யார் பெரிய பலசாலின்னு பார்க்கலாம். இதை நகர்த்துங்க, உங்களுடைய சக்தியை உபயோகித்து இதை ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. அக்னி பகவான் தன்னுடைய முழு எஃபர்ட்டையும் போட்டு அதை எரிக்க பார்க்குறார். அது அசையக்கூட இல்லை. இந்திரன் தன்னுடைய பலத்தை பிரயோகித்து பார்க்குறான். அந்த துரும்பை அசைக்க முடியல. முதல்ல அது இருக்கிற இடத்துலேருந்து நகர்த்த முடியல. நீங்கள் அந்த சீதா கல்யாணம் அந்த இன்சிடெண்ட்டை கரெக்டாக நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அந்த தனுஷ் இவரை ராமர் வர்றதுக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் அது அசைக்கக்கூட முடியாது. தம் பிடிப்பாங்க, தூக்குவாங்க, நகர்த்தி பார்ப்பாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி கடந்து தான் அந்த தூசி, அந்த குட்டியோண்டு தூசி, நீங்கள் அந்த சீனை ஞாபகப்படுத்திங்கன்னா எப்படி நகர்த்த முடியாமல் கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது ஒன்றுமே பண்ண முடியலையா. அக்னி பகவான் நெருப்பு அப்படியே கக்குறாரு அது மேலே, அது அசையக்கூட இல்லையா. 3 பேரும் டயர்டாயிட்டாங்க. அவங்க பலவீனத்தை அவங்க உணர்ந்து
நடுங்கி போய் நிற்கிறப்போ அவங்களுக்கு ஜோதி ரூபமாக தேவி காட்சி கொடுத்தாளாம். அப்போதான் நீங்களெல்லாம் அசைகிறதே என்னோட சக்தியால் தான் அப்படிங்கிறத சொன்னாலாம். அப்போ தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது, இங்கே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாமும் சக்தி இருக்கக்கூடிய எல்லாமும், அசையக்கூடிய சக்தி, சாப்பிட்ற சக்தி, ஜீரண சக்தி, எல்லாத்தையும் நம்ம சக்தி சக்தின்னு தானே சொல்கிறோம். அந்த சக்தி யார்? அந்த பராசக்தி தானே. ஜீரண சக்தியே இல்லை அப்படிங்கிறோம். அப்போ நான் என்ன, ஜீரணிக்கக்கூடிய திறனே அந்த தேவி அனுகிரகமாக நமக்கு கொடுக்கலன்னு அர்த்தம். அப்போது நீங்கள் எல்லாரும், இங்கே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் அசையக்கூடியதே என்னுடைய சக்தியால் தான் அங்கே பராசக்தி சொல்கிறா. ஒரு எப்படி அண்ணாமலையார் காட்சி கொடுத்தாரோ அதுபோல் ஒரு ஜோதி ரூபமாக, ஜோதி ஸ்தம்பமாக காட்சி கொடுக்குறா தேவி. காட்சி கொடுத்து அப்போ சொல்கிறா, எல்லா அசைவுகளுக்கும் இந்த சக்தி தான் காரணம் அப்படின்னு. அப்போது அவங்களுடைய அகந்தை நீக்கி அவங்களுக்கு ஞானம் பிறந்தது அந்த 3 தேவர்களுக்கும் அப்படின்னு ஒரு. அப்போது எந்த இடத்துலையும் தேவர்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் தன்னால் தான் நடக்குது அப்படிங்கிற அகந்தை வர்றப்போ அங்கே மதநாசினியாக தேவி வரா, வந்து அந்த மதத்தை நாசம் பண்ணுறா. ஏன் அந்த மதத்தை நாசம் பண்ணணும்? ஏன் இப்போ நமக்கெல்லாம் நாம் வாழ்க்கையில் எவ்வளோ பேரை பார்க்குறோம், கர்வத்தோடு நம்மளெல்லாம் அலட்சியப்படுத்துகிறவங்கள, என்கிட்ட இருக்குது அதனால் நான் என்ன வேணால் பதவி என்கிட்ட இருக்குது நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு நடந்துக்கிறவங்களையும், என்கிட்ட பவர் இருக்குது நான் என்ன வேணால் பேசுவேன் அப்படின்னு பேசுகிறவங்களையும் எல்லாரையும் பார்க்குறோம். ஆனால் அவங்களெல்லாம் தேவி ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னா, யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி, எப்பொழுது தர்மத்திற்கு இழிவு உண்டாகிறதோ அப்போ தான் வந்து அவங்க மதத்தை நீக்கி அவங்கள அடக்குவா. எங்கேயாவது தர்மம் துளிர்த்து இருக்கிற வரைக்கும் அது காப்பாற்றிடும்னு பேசாமல் தான் இருப்பாள். அதர்மத்திற்கு உயர்வு ஏற்படும்னு தெரிஞ்சிடுச்சுன்னா விடமாட்டா, அதர்மத்தை உயர விட மாட்டா, தர்மத்திற்கு இழிவு வர விட மாட்டா. அது வரைக்கும் சரிப்போ ஆடட்டும்னு விட்டுருவா. ஒரு லிமிட்டு தான் எல்லாத்துக்கும், அந்த லிமிட் வரைக்கும் ஆடட்டும்னு விட்டுடுவா. அந்த லிமிட்டை தாண்டுறப்போ வருவாள். அப்போ தான் அவள் மதநாசினியாக வரா. ஆனால் நமக்கு மற்றவங்க எல்லாரும் மாதிரி ஒரு லிமிட் வரைக்கும் நாம் போய் தப்பு பண்ணி அவள் நம்மளை அடக்க வந்து இந்த உலகத்துக்கே கெடுதலை ஏற்படுத்தி அதெல்லாம் வேணாம். நமக்கு அந்த எண்ணம் தோன்றப்பவே இல்லை இது மதம், இது தேவியால் தான் நடக்குதுன்னு நமக்கு தெரியணும் அப்படின்னு மாறிட்டா அப்படிப்பட்ட பிரச்சனைகளே நமக்கு இல்லை. அவள் மதநாசினியாக நமக்குள்ளே எப்பவும் நின்றுட்டே இருக்கணும். அவள் நிர்மதாவாக அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவளை மாதிரி ஆகணும், அவளை மாதிரி ஆகணும், அதுதான் குறிக்கோள். அவள் கர்வம் இல்லாமல் இருக்கா, நாம் கர்வம் இல்லாமல் இருக்கணும். இது நம்மளால் நடக்கலை, இது தேவியால் நடந்தது அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். பண்டாசுரனை அழித்தது பண்டாசுரனுடைய உடலுக்காக இல்லை, அவனுடைய அகந்தையை. தேவர்களுக்கு அங்கே உணர்த்தினது அவளோட பலத்தை காமிக்கணும், இல்லை உங்களுடைய பலத்துக்கு பின்னாடி என்னுடைய சக்தி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு. இந்த 2 இடத்துலையுமே தேவி மதநாசினியாக நிற்கிறாள். அவங்க நினச்சிக்கிட்டாங்க அவங்க சக்தியாலன்னு, அவங்க சக்தியால் இல்லை, நம்மளால் அப்படின்னு. நம்ம ரியல் லைஃப்பில் இதில் என்ன, எப்படியெல்லாம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், மதம் இல்லாமல் எப்படியெல்லாம் வாழலாம் அப்படின்னா, வெற்றி கிடைக்கிறப்போ ரொம்ப நிதானமாக இருக்கணும். ஒன்றில் ஜெயிச்சிட்டோம், உன்னை நல்லா பண்ணிட்டோம், உன்னை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னு உடனே வாயை மூடணும். ஏன்னா அப்போ தான் பேச்சு ஜாஸ்தியாக வரும். தோற்று போன இடத்துல அழுது புலம்பலாம், ஆனால் வெற்றி கிடைச்ச உடனே ஓவராக பேசக்கூடாது. எதில் ஜெயித்தாலும், எது நல்லா வந்துட்டாலும், ஏதோ ஒன்று நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க உடனே ஆடக்கூடாது, பேசக்கூடாது. அந்த வெற்றியை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஹேண்ட்லிங் சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்போ தான் பணிவு வரணும். நிலை உயரும் போது பணிவு கொள்பவன் மனித வடிவில் தெய்வம். நிலை எப்போ வெற்றி வருதோ அப்போ உடனே என்ன நினச்சிக்கணும், அம்மா நிர்மதாவாக இருக்கா, அதனால் நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவள் அப்படி நினைக்கிறதில்ல. நாமளும் தேவியினுடைய சக்தியால் தான் இந்த வெற்றி நமக்கு கிடைச்சது. எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு நாம் போனாலும் இந்த வெற்றி என்னால் மட்டும் கிடைச்சதில்லை, என்னுடைய தெய்வத்தினால் கிடைச்சது. நீங்கள் ஒரு டீம் ஒர்க்குன்னு நாம் இப்போல்லாம் பேசுகிறோம். யோசிச்சு பாருங்கள், ஒரு டீமில் அப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க. குடும்பம் ஒரு டீம் தானே. முடித்த உடனே நாம் எல்லாரும் சேர்ந்து இதை முடிச்சிட்டோம்
அப்படின்னா இருக்கக்கூடிய சந்தோஷம் என்ன, நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுல இருக்கிற சந்தோஷம் என்ன? அந்த வெற்றியை பகிர்ந்துக்கிறப்போ எல்லாருக்குமே நம்ம மேலே மதிப்பும் வருது, எல்லாருக்கும் சந்தோஷமும் கிடைக்குது. ஸோ ஒரு வெற்றி வந்தது அப்படின்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் இதில் பங்கு இருக்குது. நான் இதை ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா நீங்கள்லாம் ஹெல்ப் பண்ணலன்னா என்னால் இப்படி பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிற பேச்சு வரணும். நான் முடிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு பேசக்கூடாது. முடிச்சுட்டு வந்த உடனே, ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் உங்களுடைய சக்ஸஸ்க்கு பின்னாடி இருக்கும். அதை யோசித்து அவங்கக்கிட்ட சொல்லணும், நான் இன்றைக்கி இதை பண்ணியிருக்கேன்னா நீ ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருக்க முடியுமா? நான் படிக்கணும்னு சொன்னப்போ நீ தானே எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ண, என் வேலையெல்லாம் நீ பண்ணலை, அதனால தான் நான் இந்த சக்ஸஸ்க்கு போக முடிஞ்சது, உன்னால தான் அப்படின்னு. எப்போ நீங்கள் எதிரில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட சக்ஸஸில் பங்கு கொடுக்குறீங்களோ அப்போ தான் உங்களுடைய வெற்றி பல மடங்காக பெருகுது. இது முதல் விஷயம். ரெண்டாவது, ஒரு இடத்துல தோத்துட்டீங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கணும், அதை ஒரு பாடமாக ஏற்றுக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் வெற்றி அடைஞ்சிடணும்னு இல்லை. ரொம்ப நம்பின ஒன்று நம்மளை கைவிட்டு போயிடும். அப்படி போனால் கூட அது ஏதோ ஒரு பாடம் அதில் இருக்குது. ஒருவேளை நமக்கு ஏதாவது கர்வம் இருந்திருக்கலாம், அதுக்காக இந்த தோல்வியை கொடுத்துருக்கலாம். ஆனால் ஒரு தோல்வி கிடைக்கிறப்போ இந்த நிதானத்தோடு இருக்கிறவனுக்கு இன்னொரு பக்கம் இன்னொரு கதவு திறக்குது. தோல்வியை நம்ம முன்னாடியே சொன்னோம், ஒரு கஷ்டத்தை இந்திரனுக்கு ஏன் கொடுத்தா? அது ஒரு சர்ஜரி. அந்த சர்ஜரி பண்ணாதான் நாம் நல்லா இருக்க முடியும், அதனால் பண்ணா. அப்போ அந்த சர்ஜரியை நம்ம பனிஷ்மெண்ட்டுன்னு நினைக்கக்கூடாது. அந்த தோல்வியை நாம் ஜீரணம் பண்ணணும். இது ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் நடந்திருக்கு, இதிலேருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அதே போல் இந்த எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது ஒரு கர்வம். எல்லாமே நமக்கு தெரியும்னு நினைக்கிறவங்க கிட்ட புது அறிவு வராது. எல்லாமே தான் நமக்கு தெரியுமே, அது ஆல்ரெடி ஃபில்லாக தானே இருக்குது, அப்புறம் புது அறிவு இப்போ எங்கேருந்து வரும்? அந்த டீ கதை மாதிரி தான். எல்லாமே எனக்கு தெரியும்னு நினைக்கக்கூடாது. என்ன தெரிஞ்சிருந்தாலும் யாரோ ஒருத்தங்க சொல்கிறப்போ நம்ம தெரிஞ்ச விஷயத்திலேயே அதில் ஏதோ ஒன்று புதுசாக நமக்கு படும். அதனால் அந்த பணிவு எப்பவும் இருக்கணும். யார்கிட்ட இருந்தும் இதை கற்றுக்கணும் அப்படின்னு இருக்கணும். இவங்க இதை கரெக்டாக செய்கிறாங்கல்ல, இதை மாதிரி நம்ம செய்யணும், இது மாதிரி நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு அந்த கற்றுக்கிறதுக்கு எப்போ ரெடியாக இருப்பீங்க அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ளே அந்த எனக்கு தெரியுங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கிறப்ப தான், அந்த நிர்மத அப்படிங்கிற ஸ்டேட்டில் நாம் இருக்கிறப்ப தான் ஒன்று கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம மனசு தயாராக இருக்கும். அப்போ தான் அறிவு இன்னமும் பெருகும், நாம் இன்னமும் மேன்மை அடைவோம். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதே போல் ஈகோ, உறவுகளில் விரிசலுக்கு முக்கால்வாசி நேரங்களில் காரணம் ஈகோ, அகந்தை. ஏன் நான் இறங்கி போகணும்? ஏன் நான் முதல்ல பேசணும்? நான் ஒன்றும் பண்ணலையே, அவங்க பேசட்டும். இது பல பிரிவுகளுக்கு காரணம். அதே போல் என்ன எப்படி அவங்க அப்படி சொல்லலாம்? ஏன் நம்மளை எதுவுமே சொல்லக்கூடாதா? நம்ம என்ன எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவங்களா? விமர்சனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஏதாவது தெய்வமா? நாம் யாரையும் பற்றி யார்கிட்டையாவது போய் திலகவதி நான் உங்களை பற்றி இப்படி பேசலான்னு இருக்கேன், ஓகேவா அப்படின்னு கேட்டு அவங்க ஓகேன்னு சொன்னால் தான் நம்ம பேசுகிறோமா? நம்ம வாய் இருக்குது, நம்ம என்ன பேசுகிறோம்ல, அப்போ அவங்க வாய் இருக்குது, அவங்களும் பேச தான் செய்வாங்க. என்ன எப்படி பேசலான்னா, நீ எப்படி பேசுகிற எல்லாரையும் பற்றி, அப்படி தான் உன்னை பற்றி பேசுகிறாங்க. நமக்குன்னு வர்றப்போ மட்டும் அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது. மற்றவங்கள பற்றி அதை என்ன சும்மா சொன்னேன், நான் ஏதோ பேசிகிட்டு இருந்தோம் அதனால் சொன்னேன், அதே மாதிரி தானே அவங்க சும்மா சொன்னாங்க, அதை நாம் எடுத்துக்க மாட்டோம். அது ரொம்ப சீரியஸாக வார்த்தைக்கு வார்த்தை அதில் அர்த்தம் எடுத்து இப்படி சொல்லலாமா, என்ன இப்படின்னு சொன்னாலே அப்படின்னு சொன்னாலே அப்படின்னு கேட்குறோம். ஸோ இங்கே நம்மளை யாருமே சொல்லிடக்கூடாது, நாம் எல்லாத்துக்கும் மேலேங்கிற எண்ணம் தான் அதுக்கு காரணம். என்ன எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு, அது தப்பு. அது வாழ்க்கையில் அதுவும் ஒரு ஈகோ. அந்த ஈகோ தான் நிறைய நேரங்களில் பிரிவுகளுக்கு காரணம். நம்ம விட்டு கொடுத்து போகிறது நம்மளுடைய வீக்னஸ் இல்லை, அதுதான் நிர்மதாங்கிற குணம். அங்கே தான் அன்பு நிலை பெற்றிருக்கும். நம்மளுடைய வீக்னஸ் இல்லை விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது. அதே போல் பணிவு இருக்கணும், பொறுமை இருக்கணும். பொறுமையும் பணிவும் எங்கே இருக்காதுன்னா, எங்கே மதத்தால் நிரம்பி இருக்கோ அங்கே பொறுமையும் பணிவும் இருக்காது. நிர்மதாவாக இருக்கணும்னு நாம் நினச்சோன்னா பொறுமையும் பணிவும் கிடைக்கும். பணிவோடு இருக்கிறதுங்கிறது அது இல்லை அப்படின்னா, எப்படி யானையானது
மதம் பிடிச்சு ஓடி தானாக போய் ஒரு குழியில் விழுந்துக்குதோ, தன்னை தானே கஷ்டப்படுத்திக்குதோ, அது மாதிரி தான் கோபம், கர்வம், பொறுமை இல்லாமல் இருக்கிறது, பணிவு இல்லாமல் இருக்கிறது, இந்த குணங்கள் எல்லாமும் நமக்கு கிடைக்கும். நிர்மதாவாக அவளை நினச்சா நம்மளுடைய மதத்தை அவள் நாசம் பண்ணுவாள். வெற்றி வர்றப்போ பணிவாக இருங்க. கர்வம் தலை தூக்கிறப்போ தேவியை நினச்சிக்கோங்க, மதநாசினியை நினச்சிக்கோங்க. அந்த கர்வம் இல்லை. அக்னிக்கு பின்னாடி யார் இருந்தா? அக்னி, வாயு, இந்திரன் 3 பேருடைய சக்தியும் அவள் தான்னு சொன்னான். அப்போ நம்மளை இயக்கிற சக்தியும் அவள் தான். அவளால் இந்த வெற்றி, நம்மளால் இல்லை. பணிவாக இருங்க, அது ரொம்ப முக்கியம். அதே போல் தியாகம் பண்ணுறோம் அப்படிங்கிற கர்வம் பொதுவாக குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை. நான் பெரிய தியாகத்தை பண்ணிட்டேன் இந்த குடும்பத்துக்காக அப்படின்னு எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ பெரிய கர்வம் வருது. இந்த குடும்பத்துக்காக நான் பண்ண தியாகம் யார் பண்ணுவா? நான் இல்லாட்டி இந்த வீடே நடந்திருக்காது, நீங்கள்லாம் இப்படி இருந்திருப்பீங்களா? அவங்க பொதுவாக பெண்கள் பேசக்கூடிய டயலாக்ஸ் இதெல்லாம். நான் மட்டும் இல்லைன்னா அவங்கெல்லாம் எப்படி தெரியுமா இருந்தாங்க, அதில் நான் இருந்ததுனால உங்களெல்லாம் காப்பாற்றினேன், நான் அந்த நான் பண்ண தியாகம்ங்கிறது பெரிய கர்வம், அகந்தை. நான் பண்ணிட்டேன்னு நம்ம எப்போ சொல்கிறோமோ அது அகந்தை. அதை தியாகங்கிற பேரில் வரக்கூடிய கர்வம். அது பேர் தான் வேறு, கர்வம் தான் அது. நாம் பண்ண தியாகத்தினால தான் நீ வளர்ந்த அப்படின்னு நம்ம சொல்கிறப்பவே பேர் தியாகம்னு சொல்கிறோமே தவிர கர்வம் தான் அது. நாம் பண்ணேன்னு வருது இல்லை, அப்போ அது கர்வம் தானே. பேர் நம்ம வேணால் டீசெண்டாக வேறு ஏதாவது பேர் வச்சுக்கலாம், ஆனால் கர்வம் அதுதான். குடும்பத்துக்காக பல தியாகங்கள் நாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். சில நேரங்களில் நான் இல்லாட்டி இந்த குடும்பமே நடக்காதுங்கிற எட்ஜ் வரைக்கும் நம்ம பேசுகிறோம். ஆனால் உங்களுக்காக நான் எவ்வளவோ செய்கிறேன் அப்படிங்கிறது ஈகோ. உங்களுக்காகத்தான் நான் இவ்வளோ பாடுபடுறேன், ஈகோ. அப்போ என்ன செய்கிறது? அன்பால் நான் இவங்களுக்கு இதை செய்கிறேன்னு நினைக்கணும். எனக்கு பிள்ளையாக பிறந்தாங்க, அவங்க மேலே இருக்கக்கூடிய அன்பினால் அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை செய்கிறேன். நாம் செய்யக்கூடிய கடமைகளை தியாகமாக பார்க்காம அன்பின் வெளிப்பாடாக பார்க்க ஆரம்பிக்கணும். நமக்கு அவங்கள பிடிக்கும், அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்கும், அதனால் அவங்களுக்கு 4 செஞ்சு கொடுத்தோம். சரி, நீ காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பணும், உனக்கு முன்னாடி எல்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னா அது பெரிய தியாகமானா? நீ நல்லா படித்து வரணும்னு எனக்கு மேலே அன்பு, அதனால் நான் செஞ்சேன். நாளைக்கு அதை திரும்ப நான் காலையில் எழுந்துச்சி உனக்கு டிஃபன் கட்டி கொடுத்தனே அப்படின்னா அதை நீங்கள் செய்கிறப்பவே அதை ஒரு பெரிய தியாகமாக நினச்சா பின்னாடி அதை சொல்லி தான் காமிப்பீங்க. அது ஏன்? அது ஒரு ப்ரைடாக நின்று போச்சு, உங்களுக்கு கர்வமாக இருந்துருச்சு. நான் எப்படி சரி, யாராவது பற்றியா அவங்க வீட்டிலலாம் கேன்டீனில் வாங்கி சாப்பிடுன்னு சொல்கிறாங்க, நான் மட்டும்தான் உனக்கு சமைச்சு கட்டி கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். எத்தனை மணிக்கு தெரியுமா? 6 மணிக்கு உனக்கு ஸ்கூல், நான் 4 மணிக்கு எந்திரிப்பேன். சொல்லாத அம்மா அப்பா யார் சொல்லுங்கள்? தப்பாக சொல்கிறது அப்படின்னா நம்மளுடைய ஆத்ம முன்னேற்றத்திற்கு, நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அது தடை தான். அதனால் நீங்கள் எவ்வளவோ பாலிடிக்ஸில் ஜெயிச்சிருக்கலாம், அதை பேசி பேசி உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம். அதை சொல்லாமல் இருந்திருந்தால் யாருக்குமே நீங்கள் செஞ்சது தெரியாமல் கூட போயிருந்துருக்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஆத்மா ஈடேறதுக்கு, நீங்கள் தேவியை அடைகிறதுக்கு அது ஒரு தடை. செய்கிற காரியம் எல்லாத்தையும் அன்பினால் செய்யுங்க, செஞ்சுட்டு மறந்து போயிடுங்க. அதுதான் மதநாசினி. அதே போல் விட்டு கொடுக்கக்கூடிய குணம் குடும்பத்தில் ரொம்ப முக்கியமாக தேவை. இந்த ஏன் விட்டு கொடுக்காமல் இருக்கோன்னா அது கர்வம். நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? 2 மருமகள் இருக்காங்க, மூத்த மருமகள் சின்ன மருமகள் இருந்தால், சின்ன மருமகளே அவளே வந்து சொல்லலை, நான் எப்படி நான் பெரியவள் என்ன 2 வருஷம் வித்தியாசமா அந்த அண்ணனுக்கும் தம்பிக்கும்? அவன் முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால நமக்கு என்ன தலையில் 2 கிரீடமாக வருது? ஒன்றும் கிடையாது. நம்ம மனசில் ஏற்றிக்கிறது தான் எல்லாம். அதனால் நாமளே தான் கஷ்டப்படுறோம். எப்படி யானையானது மதத்தினால தான் கஷ்டப்படுதோ அது மாதிரி நாமளே தான் கஷ்டப்படுவோம். யாருக்கும் இதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ விட்டு கொடுத்து செய்ய போகிற விஷயங்களில் நான் ஏன் இறங்கி போகணும் அப்படிங்கிற கேள்வி வந்தாலே அது மதம் தான். குடும்பத்தில் அது வரக்கூடாது. பாருங்கள், ஒரு நாமம் வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ சொல்லிக் கொடுக்குது பாருங்கள். ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களில் நமக்கு அவ்வளோ சொல்லிக் கொடுக்குது. அதே போல் குழந்தைங்களுக்கு நாம் ஒரு உதாரணமாக இருக்கணும். நாம் கர்வத்தோடு இருந்தோன்னா குழந்தைங்களும் அதையே தான் கற்றுப்பாங்க. இன்றைக்கி எனக்கு இதை செய்யணும் ஒரு குழந்தை கேட்குறப்போ
நான் முடியாது அப்படின்னு அப்பா சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த குழந்தை ஏன் எனக்கு கொடு, எனக்கு அது வேணும் தான் அப்படிங்கிறப்ப நான் சம்பாதிக்கிறேன், அது ஏன் இஷ்டம், நீ சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு இதே அந்த குழந்தை சொல்லும், நான் சம்பாதிக்கிறேன், அது ஏன் காசு, இதில் நீ தலையிடாத அப்படின்னு. அப்போ என்ன கற்றுக்குச்சு அந்த குழந்தை? அப்பா எவ்வளோ கர்வமாக இருந்தாரோ அதை பார்த்து அப்படியே கற்றுக்குச்சு. நம்மக்கிட்ட கோபம் எப்போ வருது சொல்லுங்கள்? யார்கிட்ட வருது? ஒரு மேனேஜர் இருக்கார், அவர் ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு, அவர்கிட்ட சிரிச்சுட்டு பேசாமல் வந்துடுறோம். வீட்டில் ஒய்ஃப் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சால் உடனே எதையாவது தூக்கி போட்டு உடைக்கிறோம், திட்டுறோம், கத்துறோம், பிரச்சனை பண்ணுறோம், கோவப்படுறோம். அப்போ நம்மளை விட இவங்க கீழேன்னு நினைக்கிறப்ப தானே அவங்க மேலே கோவம் வருது. நம்மளை விட மேலேன்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறவங்க கிட்ட நமக்கு கோவம் வரல. அப்போது நமக்கு கீழே நமக்கு மேலேங்கிற எண்ணம் இருந்தால் அது மதம் தானே. அப்போ கோவமும் மதம் தானே. கீழே மேலேங்கிற எண்ணம் வந்துடுச்சுன்னா அப்போ அது மதம் தான். அப்போ கீழே இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் கோவம் வருது நமக்கு. அப்போ கோவமும் மதம் தான். நம்மளை விட பலத்தில் கம்மி, நம்மளை விட வசதியில் கம்மி, நம்மளை விட பவரில் கம்மின்னா அவங்க மேலே நமக்கு கோவம் வருது. அப்போ அது ஒரு மதம். அந்த மதம் நமக்கு இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் அந்த ஹியூமிலிட்டி, அந்த பணிவு அப்படிங்கிறத இருக்கணும். அப்போ தான் நம்மளை பார்த்து நம்ம குழந்தைங்க கற்றுப்பாங்க. அப்போ ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை நம்மளால் இதில் அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பாராட்டு கிடைக்கல அப்படின்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகிடும். இது கூட மதம் தான். பாராட்டிக்கிட்டே இருக்கணும். சில நேரங்களில் தினம் செய்கிற வேலையே நமக்கு தினம் செய்கிறோம் தான், ஆனால் ஏன் தினம் பாராட்டினா என்ன அப்படின்னு கேட்குறோம். ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளை வந்து ஐயோ உன்னை போல உண்டா, உன்னை போல தினம் ஒரு பூ வாங்கி சாமிக்கு போடுறோமோ இல்லையோ, ஒரு டஜன் பூ வாங்கி வச்சுக்கிட்டு உன்னை போல உண்டா, உன்னை போல உண்டான்னு வீட்டில் யாராவது நம்மளை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை நடக்கும். பாராட்டு கிடைக்காத போது கலங்கி போய்டும். அடுத்து செய்யணுமா வேணாமா இந்த விஷயத்தானே நமக்கு டவுட் வந்துடுது. நம்மளை யாருமே பாராட்டலையே, அப்போனா நம்ம இதை செய்யணுமா வேணாமா, நிறுத்திடலாமா வேணாம். எந்த காரியமாக இருந்தாலும் பாருங்கள், அந்த காரியத்துக்கு ஃபீட்பேக் வந்துக்கிட்டே இருக்கணும். ஃபீட்பேக் இல்லைன்ன உடனே அப்போ ஒரு வேளை நம்ம சரியாக செய்யலையோ, நிறுத்திடலாமோ அப்படின்னு தோணுது. அந்த அங்கீகாரமோ பாராட்டோ கிடைக்காதப்போ பெரிய மன அழுத்தத்துக்குள்ளாகிறோம் பாருங்கள். அது கூட மதம் தான். நான் செஞ்சதுக்கு எனக்கு பாராட்டு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு மதம். இது நம்ம மனசுக்கு இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிம்மதியாக இருக்கலாம். நான் என்னால் முடிஞ்ச அளவு எஃபர்ட்டை போட்டு ஒரு காரியத்தை அன்பினால் செய்கிறேன், நீ பாராட்டாமல் போ. தூற்றுவார் தூற்றலும் போற்றுவார் போற்றலும் போகட்டும் கண்ணனுக்கு. நான் என்னோடய ஃபுல் எஃபர்ட்டை போட்டு செய்கிறேன், நான் தியாகம் பண்ணுறேன்னு நினைக்கல, பெரியசாக நான் எஃபர்ட் போடுறேன்னு நினைக்கல, நான் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். அதுக்கு உண்டான பலன் என்னவோ அதை நான் அதில் பலனில் நான் விருப்பமே வைக்கலை. என்னை நீ பாராட்டணும்னு நான் செய்யலை. பாராட்டுறையா சந்தோஷம், பாராட்டலையா சந்தோஷம். பாராட்டணும்னு வந்தால் அங்கே மதம் வந்துடுது. அப்போ அவங்க பாராட்டாமல் போனால் நான் எப்படி செஞ்சேன், ஆனால் நீ ஏதாவது சொன்னியா, அப்போ நான் செஞ்சேன் வந்துருச்சா மதம். ஸோ பாராட்டுதலுக்கு எதிர்பார்க்காமல் இருக்கணும். பாராட்டு கிடைக்காதப்போ கலங்காமல் இருக்கணும். அது குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான இந்த மதநாசினி அப்படிங்கிறதுல ஒரு விஷயம். கடைசியாக பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பொறுமை எப்போ இல்லை அப்படின்னா, அகந்தை ஜாஸ்தியானால் அந்த இடத்துல பொறுமை இல்லை. அதனால் அகந்தையை அழித்து பொறுமையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மிகப்பெரிய தோஷமாக இருக்கக்கூடிய இந்த மதம் அப்படிங்கிற குணத்தை நாம் இப்படி கையால் மறைச்சிக்கிட்டு சூரியனே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த கை தான் மதை, அதான் மதம். அதை நீக்கிட்டு நாம் நிர்மதாவாக இருக்கக்கூடிய தேவி மாதிரியே நம்மளும் ஆகணும் அப்படின்னு நினைக்கணும். இதில் இன்னும் நிறைய சொல்லலாம், போதும், வேண்டிய அளவு இதை பேசிட்டோம். அடுத்த நாமத்துக்கு போகலாம். மதத்தால் அழிஞ்சவங்க ராவணனுடைய கதையை சொல்லலாம். கார்த்தவீர்யார்ஜுனன் அவனுடைய கதையை சொல்லலாம். கார்த்தவீர்யார்ஜுனன்லாம் மதத்தால் ஹிரண்யகசிபு மதம், நானே தான் கடவுளுங்கிற லெவலுக்குள்ளே போயிட்டார் அவர். கார்த்தவீர்யார்ஜுனன் அவ்வளவு 1000 கரங்களோட அவ்வளோ வலிமையோடு இருந்தவன்.
கர்வத்தால் அழிஞ்சான். ஸோ இந்த மாதிரி மதத்தினால் பெரிய அழிவுகள் ஏற்படும். அதனால் அவள் மத நாசினியாக இருந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய கர்வத்தை ஒவ்வொரு நிலையிலையும் அவள் நீக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு பிரார்த்தனையாக வைப்போம். இன்றைக்கு நிர்மதா மதநாசினி அப்படிங்கிற நாமங்களை பார்த்துருக்கோம். அடுத்த நாமத்தை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீ மாத்ரே நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம்.